அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாம் மார்க்கம் மனிதர்களுடைய பொருளாதாரத்தை ஏமாற்றி சுரண்டக்கூடிய எல்லா வாசல்களையும் அடைத்திருக்கிறது. பொதுவாக மதங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த மதங்கள் நம்முடைய பணத்தை சுரண்டுகின்றன, நம்மை ஏமாற்றுகின்றன, அதனால் மதம் தேவையில்லை என்ற கருத்தில் தான் மதங்களை எதிர்க்கிறார்கள். இப்படி எந்த காரணத்திற்காக மதங்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அந்த காரணம் இஸ்லாத்திற்கு பொருந்துமா என்றால் பொருந்தவே செய்யாது என்பதற்குரிய சில சான்றுகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக எல்லா மதங்களுமே தான தர்மங்கள் செய்யுங்கள், நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யுங்கள், அறப்பணிகளுக்கு செலவு செய்யுங்கள் என்றெல்லாம் சொன்னாலும் நல்ல காரியம் எது என்பதை வரையறுத்து சொல்வதில் அனைவருமே தவறி இருக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் நல்ல காரியம்னா நல்ல காரியமாக மட்டும் இருக்க வேண்டும். கெட்ட காரியத்தை நல்ல காரியம் என்று நினைத்து கொண்டு பொருளாதாரத்தை பாலடிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது என்பதிலெல்லாம் கவனம் செலுத்தி எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால், தர்மம் என்ற பெயரில் எதை நீங்கள் செலவு செய்தாலும் அல்லாஹ்வுக்கு போய் சேராது. தர்மம் என்று ஒரு நியத்து பண்ணிவிட்டால் கூட அது யாருக்கு தான் கொடுக்கணும்? ஏழைக்கு தான் கொடுக்கணும். நான் ஒரு இவ்வளோ ரூபாய் அல்லாஹ்வுக்காக கொடுக்க போகிறேன், நான் 1 லட்ச ரூபா அல்லாஹ்வுக்கு கொடுக்குறதா நேர்ச்சை பண்ணிட்டேன் என்று சொன்னால் அதை கொண்டு வந்து பள்ளிவாசலில் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு கொடுப்பதாக நீங்கள் நேர்ச்சை செய்தீர்களே ஆனால் கூட அது யாருக்கு தான் கொடுக்கணும்? ஏழைக்கு கொடுக்க வேண்டும். நேற்று அந்த ஹதீஸில் கூட சொன்னோம் இல்லையா, ஏழைக்கு கொடுக்கறது அல்லாஹ் தனக்கு கொடுப்பதாக எடுத்துக்கொள்கிறான். அதே கருத்துப்பட திருக்குரானில் சொல்லி காட்டுகிறான், இன் துபுது சதகாத்தி ஃபனி இம்மாஹிய, நீங்கள் கொடுக்கிற தர்மங்களை வெளிப்படையாக செய்தீர்களே ஆனால் அதுவும் நல்லது தான். ஒயின் துஹூஹா, அதை மறைத்து ஒத்தூத்துகள் ஃபுகரா, ஏழைகளுக்கு நீங்கள் ரகசியமாக கொடுத்தீர்களே ஆனாலும் ஃபஹு ஹைருல்லக்கும், அது உங்களுக்கு சிறந்தது என்று சொல்வதன் மூலமாக தர்மங்களை ஏழைகளுக்கு கொடுக்கணும். தர்மம்னு வந்து விட்டாலேயே அதனுடைய கண்டிஷன் விதிமுறை என்ன? அதை பெறக்கூடியவர் ஏழையாக இருக்க வேண்டும். அப்போ அதனால் நேர்ச்சை பொருள்களை நீங்கள் பணக்காரங்களுக்கு குர்பானி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்ல. நம்ம குர்பானி அறுத்தோம் என்று சொன்னால், உல்ஹியா இந்த அக்கீகா கறி அறுத்தோம் என்று சொன்னால் சொந்த பந்தங்களில் பணக்காரங்களுக்கும் கொடுக்கலாம், ஏழைக்கும் கொடுக்கலாம். ஏழை என்ற அடிப்படையில் அதெல்லாம் செய்கிறது கிடையாது குர்பானியெல்லாம். ஆனால் நேர்ச்சை என்று அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்கிறேன் என்று நீங்களாக ஒரு நியத்து வைத்து விட்டீர்களே ஆனால் அது பணமாக இருந்தாலும் வேறு பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி மாமிசங்களாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் அதை என்ன செய்யணும்? அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஏழைக்கு தான் கொடுத்துடணும். அதுதான் நல்லதுன்னு சொல்லி 2வது அத்தியாயத்தில் 271வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பொதுவாக இந்த பொருளாதாரத்தை செலவு செய்கிறதை பற்றி பேசக்கூடிய வசனங்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால், எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியை உங்கள்கிட்ட என்ன செலவு செய்கிறது என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் என்னத்தை செலவு செய்கிறதுன்னு கேட்குறாங்க. என்னத்தை செலவு செய்கிறதுன்னு கேட்கும்போது இதை செலவு செய்யுங்க, அதை செலவு செய்யுங்க, 10% செய்யுங்க, 20% செய்யுங்க, இப்படி தானே சொல்லணும் பதில். அவன் கேள்வி என்ன கேட்குறான்? மாதா யுன்ஃபிகூன், நாங்கள் எந்த அளவுக்கு செலவு செய்யலாம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டால், இது கேள்வியே தப்பு. எந்த அளவுக்குங்கிற தப்பு, எதுக்குங்கிறத மெயினாக கேட்கணும். செலவு செய்கிறது எந்த அளவுக்குங்கிறதை விட நீ பெரிய கோடி கோடி ரூபாயை செலவு பண்ணி வீணான காரியத்துக்கு செலவு பண்ணிட்டா அதில் ஏதாவது பயன் கிடக்குமா? அப்போ கேள்வி கேட்டது நாங்கள் எதை செலவு செய்கிறது, எவ்வளவு செலவு செய்து கேட்கும் பொழுது, குல் நீங்கள் சொல்லுங்கள், நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் ஹைரின், நல்ல பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்தீர்களே ஆனால் ஃபலில் வாலிதைனி, உன் தாய் தகப்பனுக்கு செய்யப்பா. அவன் எவ்வளோ செலவு செய்யணுன்னு கேட்குறான். பதில் என்ன? உன் தாயையும் தந்தையும் கவனி, உன் பெற்றோருக்கு கொடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அறப்பணின்னு சொன்னால் கோயிலுக்கு கொடுக்கறது, பள்ளிவாசலுக்கு கொடுக்கறது, சர்ச்சைக்கு கொடுக்கறது அல்ல அறப்பணி. அறப்பணி என்று சொன்னால் என்னென்னு கேட்டால் உன்னுடைய பெற்றோரை முதல்ல கவனிச்சியா, தாய் தந்தையை கவனின்னு ஒரு மார்க்கம் சொல்லும்போது எதுக்கு மாற்றணும்? தாய் படித்தவன், ரொம்ப விவரம் தெரிஞ்சவன், அதிகமாக அறிவு உள்ளவன், அதிகமாக சம்பாதிக்கிறவனுக்கு பெற்றோர் விளங்கலை. யாரை கவனிக்க மாட்டேங்கிறான்? அவனுடைய படிப்பின் மூலமாக நம்முடைய தாய் தான் நமக்கு முதன்மையானவங்க, நம்முடைய தகப்பன் தான் முதன்மையானவங்கன்னு தெரியலை. பொருளாதார வசதி இருக்குது, நிறைய பணம் இருக்கிறது, இவன் பொண்டாட்டியோட தனி கொடுத்தனம் போய்விட்டு இவனை பெற்றோரை கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துறான் அல்லது கவனிப்பாரற்று விட்டுறான். தள்ளாத வயசில் அவங்களுக்கு உறுதுணையாக ஆறுதலாக இருக்கணுங்கிற ஒரு அறிவை கூட பெறாமல் என்ன படித்தார்கள் நமக்கு தெரியவில்லை.
அவர்களுக்கு படித்து கொடுக்காத ஒரு விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு முஸ்லீமுக்கு ஆரம்பத்திலே படித்து தந்து கொடுக்குறான். ஒரு இஸ்லாத்தை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் நம்ம எதை செலவு செஞ்சாலும் தாய் தந்தைக்கு முதல் செய்கிறோமா? ஊர் உலகத்துக்கெல்லாம் போய் தான தர்மங்கள்லாம் அள்ளி வழங்குவாங்க. உன் அப்பன் எங்கடா இருக்கான்னு கேட்டால் முதியோர் இல்லத்தில் இருக்காமா. ஊர் உலகத்துக்கு சத்திரம் கட்டி தான தர்மம் செய்கிறவன் அவனுடைய தாயையும் தந்தையும் தெருவில் விட்டுருக்கிற நிலையை நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எஸ் அல் உனக்கு மாதா யுன்ஃபிகூன், எதை செலவு செய்கிறது என்று உம்மிடத்தில் கேட்கிறார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்து மின் கைரின் ஃபலில் வாலிதைனி, நீங்கள் நல்ல பொருளாதாரத்தை எதில் செலவு செஞ்சாலும் பரவாயில்லை, அது 5 ரூபாயா இருக்கட்டும், 5 லட்சமாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், எவ்வளோ செலவு செஞ்சாலும் ஃபலில் வாலிதைனி, பெற்றோருக்கு செலவு செய்யுங்க. ஒல் அக்ரபீன, நெருங்கிய உறவினர்கள் சொந்தக்காரங்கள்லாம் பாருங்கிறான்ல. தான தர்மம் செய்கிறது நம்ம கற்று தரும் பொழுது அதேத்து மாற்ற கொண்டு கொடுங்க, உண்டியலில் கொண்டு போடுங்க, சாமியாற்ற கொண்டு கொட்டுங்க, மடங்களில் கொண்டு மடங்களுக்கு எழுதி வைங்க, அந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லாமல் அல்லாஹ் என்ன நம்ம கற்றுத்தர ஆன்மீகத்தில் தான தர்மம்னு பேச்சு பொருளாதார டாபிக் வந்துட்டாலேயே உன் தாய் தந்தையை கவனிச்சியா, அதெல்லாம் அதை கேட்குறான். அதுக்கு செலவு பண்ணு, அதுக்கு மேலே உனக்கு நல்லா கொடுக்க வசதி இருக்குமே, ஆனால் உள்ள அக்ரபீன, உனக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு செலவு செய்யி. நெருங்கிய உறவினர் கவனிக்கிறானா இன்னைக்கு? நெருங்கிய உறவினர் யார்? தகப்பனோட பிறந்தவர்கள், தாயோட பிறந்தவர்கள், நம்மோடு பிறந்தவர்கள். நம்மோட பிறந்தவன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, நெருங்கிய உறவு. தாயோட பிறந்த சின்னம்மா பெரியம்மா அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் நெருங்கிய உறவு தான். தகப்பனோட பிறந்த சித்தப்பன் பெரியப்பன், இது மாதிரியான நெருங்கிய உறவினர்கள் எல்லாருக்கும் இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளோ வசதி உள்ளவர்கள் தங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் கவனிக்கிறாங்களா? வசதி கொடுத்தவர்கள் அவங்க கவனித்தார்களே, ஆனால் நெருங்கிய உறவினர் கஷ்டப்படுவாங்களா? எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் எல்லாரும் பிச்சைக்காரன் இருக்கவே மாட்டான். எந்த ஒரு கோத்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் ஒரு பாதி பேர் வசதி உள்ளவனாக இருப்பான், பாதி பேர் ஏழையாக இருப்பான், அதில் ஒரு காவாசி வசதி உள்ளவனாக இருப்பான், இன்னொரு காவாசி நடுத்தரமாக இருப்பான், இன்னும் கொஞ்சம் பேர் ஏழையாக இருப்பான், கலந்து தான் இருப்பான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த பந்தங்களை கவனிக்கணும்னு வந்து விட்டாலேயே இப்போ இந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஊரோ ஒரு ஜமாத்தோ ஒரு இயக்கமோ அரசாங்கமோ கவனிக்க தேவையே இல்லை. அவன் எல்லாம் கூட குறைய தந்தான்னு சொன்னால் நம்ம ஆடம்பரத்துக்கு செலவு செய்கிறத விட நம்ம அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுப்போம், நம்ம தம்பிக்கு கொடுப்போம், நம்ம தங்கச்சி குடும்பத்துக்கு கொஞ்சம் கொடுப்போம், நம்முடைய பெரியப்பா கொடுப்போம், நம்முடைய சின்னம்மாவுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி நீ செலவு இதான் இப்போ அறப்பணின்னு சொல்லித்தர்ற ஒரு மார்க்கத்தை எதுக்கு மாற்றணும்? இதுதானே இப்போ தேவையாக இருக்குது. உலகத்துக்கு, நாகரிக உலகத்துக்கு ரொம்ப தேவை எது? இதுதான். காசு தான் பொருள் முதல் வாதம்னு சொல்லிக்கொண்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு காசுங்கிறான். எல்லாத்துக்கும் முதல் நிலை எது? காசு தான் ஃபஸ்ட்டு. காசுக்காக தான் எல்லாமே, மற்ற எல்லாம் பின்னாடின்னு சொல்கிறான். அப்போ இந்த பொருளாதாரம் தான் எல்லாம் என்று நினைத்து கொண்டு அதை சேர்ப்பதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் அதை வைத்து ஆடம்பரங்களாக வாழ்வதற்கும் சொகுசாக அனுபவிப்பதற்கும் இந்த பணத்தை திரட்டணும்னு நினைக்கக்கூடிய உலகத்துக்கு இப்போ என்ன தேவை? இதானே தேவை. அப்போ நீ அதையில் மாற்ற வேண்டிய இருக்கு. இப்போ நாகரிக உலகத்தில் இந்த பொருளாதாரத்தின் உள்ள மோகம் தாயை கவனிக்க விட மாட்டேங்குது, தந்தையை கவனிக்க விட மாட்டேங்குதுன்னு சொன்னால் இப்போ மாற்ற வேண்டியது எது? இதையா அதையா? அதை மாற்றணும். நவீன உலகத்தில் கண்டுபிடித்திருக்கிற இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள பேராசை கொள்ளக்கூடிய சித்தாந்தம் இருக்க, அது மாற்றப்பட வேண்டும். அதை இஸ்லாம் மாற்றுதா இல்லையா? ஒல் அக்ரபீன, நெருங்கிய சொந்தக்காரன் கொடுத்துட்டியா? ஒல் எத்தாமா, அப்புறம் எத்தீம் அனாதை இருக்கானான்னு பாரு. அல்ல என்ன சொல்கிறான்? முதல்ல உன் அப்பனை தாய் தந்தையை கொடுப்பா, அப்புறம் சொந்தக்காரனை கொடு. அதுக்கு மேலேயும் கொடுக்க ஆசை இருக்குதா? தாய் தந்தை இழந்த பேர் எத்தனை பேர் இருப்பாங்க? தகப்பனை இழந்தவர்கள். ஒரு தகப்பனை இருந்தால் பிள்ளை என்ன செய்வான்? அழகான முறையில் கவனித்துக்கிறோம், பராமரிப்பான். தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என்ன செய்யும்? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தகப்பனான் என்று நம்ம கவனிக்கிறோமே, நம்ம பிள்ளைகள் வீட்டுக்கு போகும்போது ஆசையாக என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குத, நம்மளை அதுக்கு அதை கொடுத்து இன்பம் அடைகிறோமே. இப்படி எத்தனை குழந்தைகள் இருக்கும் தகப்பனை இழந்த குழந்தைகளுக்கு? அந்த பிள்ளைகள் எத்தனை பேர் இல்லை ஊரில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பணம் சம்பாதிக்கிறோம், அதுக்கு என்ன செலவழிச்சிருக்கிறான்? அது செய்யணுமே, அது யார் செய்வா? அப்போ அந்த அனாதைகளை கவனிக்கணும் என்பதை இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாவுக்காக செய்கிற பணிகள் இதுதான். அல்லாவுக்கு செலவு செய்கிறதுனால என்ன செய்யணும்? எத்தனை அனாதை பிள்ளை இருக்கணும்? நீ ஓம்புள்ள அனாதையை போயிட்டா இப்போ இந்த கான்செப்ட் இருந்தால் தானே உனக்கு கூட நல்லது. நீ அனாதைகளுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு மனப்பான்மை எல்லார்ட்டையும் வந்து விடுமையானால் நீ மூத்தா போய் ஓம்புள்ள நாளைக்கு அனாதை நிற்குமே, அப்போ தெருவில் நிற்காது. அது நீ கொடுத்த மாதிரி எல்லாரும் கொடுப்பானே. எல்லாருமே அனாதையை கவனிக்கணும் என்பதை ஒரு கொள்கையாக லட்சியமாக வைத்திருந்தோமையானால் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அனாதையாவதுன்னு சொல்ல முடியுமா? நம்மளை சின்ன வயசில் நம்மளை யாரும் எடுத்துக்கிற மாட்டான்னு சொல்ல முடியுமா? நம்ம பிள்ளைங்க தெருவில் நின்றுச்சுன்னு சொன்னால் இந்த உதவி செய்கிற மனப்பான்மை இல்லாமல் ஒரு ஜெனரேஷன் உருவாகி இருந்தால் நம்ம பிள்ளைக்கு தானே கேடு. அனாதைக்கு உதவி செய்யணும் சுயநலம் கூட இருக்க. அனாதைகளுக்கு உதவி செய்து வந்தால் நாம மூத்தா போய் நம்ம பிள்ளை அனாதையானால் அதுக்கும் சமூகம் உதவி செய்யும், மக்கள் உதவி செய்வார்கள். அந்த மனநிலை ஏற்படுவது நாட்டுக்கு நல்லதா கெட்டதா?
இதைத்தானே சொல்லுது. பொருளாதாரத்தை கட்டிக்கிட்டு சேர்த்து அரண்மனையை வாங்கு, காரை வாங்கு, 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கு, 7 கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டுன்னு சொல்லி தருவது நல்லதா? அந்த பேராசை தானே இப்போ ஒழிக்க வேண்டி இருக்கிறது. நிறைய சாப்பிட சம்பாதி நல்லா சுகமாக அனுபவிச்சுக்க, மேற்கொண்டு இருந்தால் இது செலவழிங்களப்பா, நல்ல காரியத்துக்கு பண்ணுங்களேன்னு சொல்கிறது வந்து இது மற்ற எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வகையில் இது இருக்குதா? இதை மாற்றுற வகையில் இருக்குதா? மாற்றவே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் எத்தீம்களை பார்த்து முடிச்சுட்டு ஒல் மசாக்கீன், அப்புறம் ஏழைகளை பாரு. இது கொடுத்ததுக்கப்புறம் நல்லா நிறைய பேர் மிச்சம் வச்சுருப்பான். சில பேருக்கு தாய் தந்தை கவனிக்கிறோட மேட்ரு முடிஞ்சு போயிடும், அதுக்கு மேலே இருக்காது. அவன் சாப்பாட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு தான் சம்பாதிக்க முடியும். சில பேருக்கு எல்லாம் கூட கொடுத்தா கொஞ்சம் விரிவுபடுத்தி சொந்தக்காரனும் கொடு, இன்னும் கொஞ்சம் எல்லாம் விரிவாக தந்துருந்தான்னு சொன்னால் கொஞ்சம் அனாதைகளுக்கு ஒதுக்குவோம். பங்குலேருந்து என்ன செய்ய, சரி சொந்தக்காரன் கொடுத்தாச்சு, அனாதைகளுக்கு நம்முடைய ஒரு பங்கு போகட்டும், அதுக்குன்னு ஒதுக்கியா செலவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லி காட்டுறாங்களா, ஏழை இருப்பாங்க மிஸ்கின்கள். மிஸ்கின்கள்னா என்ன, போதுமானது இருக்காது, பிச்சைக்காரன் இல்லை. மிஸ்கின்னா 5 ரூபா கொடுங்க 10 ரூபா தேர்வுக்கு அவன் இல்லை. மிஸ்கின் என்று சொன்னால் அவன் வீடு வாசலாம் இருக்கும், ஆனால் சாப்பாட்டுக்கு பத்தாது, சம்பாதிக்கிறது கைக்கும் வாய்க்கும் பத்தாமல் இருக்கும். இந்த மாதிரி உள்ளவனே மிஸ்கின் வாங்க அரபியில். இப்போ மிஸ்கின்களுக்கு கொடுங்க, கையேந்தாமல் வீட்டில் இருந்து எவ்வளோ ஏழைகள் வந்து சுயமரியாதை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மாதிரியான மிஸ்கின்களுக்கு செலவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டை கவனிங்க. என்ன செய்யணும், நம்ம வசதி சாப்பிட பக்கத்து வீட்டில் என்ன செய்வான், சிரமப்பட்டு இருப்பான். அடுத்த வீட்டில் அதை கவனிக்க மாட்டான், ஏற்ற வீட்டில் அப்படி இருப்பான். நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளை கூட கவனிக்கல. நம்மெல்லாம் என்ன மனுஷன், எவ்வளவு பெரிய மனித நேயத்தை மார்க்கமாக சொல்லுகிறது. மனித நேயத்தை சும்மா அரசியல்வாதி பேசிட்டு போயிடலாம், அது ஒரு விஷயம், எல்லாருமே பேசலாம். அவனுக்கு தேவைப்படுச்சுன்னா தலைப்பு கொடுத்தா தலைப்பில் பேசிட்டு போயிடுவாங்க, அந்த தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பு பேசுவான். அவன் மனித நேயமாக செய்யவும் மாட்டான். இது ஆன்மீகம். கடவுளை எப்படி அதான் மதங்கள்லாம் என்னது, கடவுளுக்கு எப்படி பூஜை செய்வது, கடவுளுக்கு எப்படி வழிபாடு நடத்துவது, எப்படி திருவிழா, இதுதான் மதங்கள்லாம் சொல்லித்தரும். இந்த மதம் என்னது சொல்லித்தருது என்று கேட்டால், நீ வந்து மனுஷனுக்கு என்னென்ன செய்யணும் அதுதான் எனக்கு செய்கிறது. மனுஷனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நீ கரெக்டாக செஞ்சேன்னு சொன்னால் எனக்கு செய்கிறதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். எவ்வளோ அழகான, இது எல்லாரும் கடைப்பிடிச்சா அவ்வளோ நல்லா இருக்கும். இது நீனும் சேர்ந்து கடைப்பிடுறா, மாற்றணும்னு சொல்றிய, நீனும் சேர்ந்து இதை கடைப்பிடி, உலகமே நல்லா இருக்கும். தெரு தெருவாக பிச்சை எடுக்க வர்றானே அவனுக்கெல்லாம் யாரும் சொந்தம் இருக்க மாட்டாங்களா? பிச்சைக்காரனை வர்றானே அவனுக்கு ஒரு சொந்தக்காரன் கூட இருக்க மாட்டானா? அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி ஒன்றும் இருக்க மாட்டானா? அவன் கொடுத்துருந்தா இதுக்கு தெருவுக்கு வர்றான். இவன் கவனிக்காமல் இருக்கனால அதை வர்றான். ஒருத்தர் கவனிக்காத காரணத்தினால வர்றான். தெருவில் ஒரு பிச்சைக்காரன்லாம் அவனுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பார்கள். அவன் ஊரில் வந்து அவனை பிச்சை எடுக்காத வகையில் அவனுக்கு வேலையோ சோறோ போட்டு அவனை பராமரிக்கிறதுக்கு சக்தி உள்ளவங்க இருப்பாங்க, ஆனால் செய்கிறது கிடையாது. அப்போ இதுகளை எல்லாம் ஆண்மை அல்லாஹ் என்ன செய்கிறான், இதையெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க, 4:36 இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து திருக்குரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது இருக்குல்ல, அது மெயின் டாப்பிக்கே தானே. நீங்கள் என்ன தான் போட்டு ஜான தர்மம் செஞ்சாலும் சிறுக்கு வச்செல்லாம் அவுட்டு. அல்லாஹ்வுடைய இடத்துல யாராவது வச்சுட்டிங்கன்னா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அது எந்த கட்டத்துலையும் அதான் ஃபஸ்ட் இடம், அதுதான். எந்த விஷயத்தை அல்லாஹ் போதிக்கிறா இருந்தாலும் முதலிடம் அதை விட்டு அதை இறங்காது. எது ஃபஸ்ட்டு, தௌஹீத் தான். அல்லாஹ்வுக்கு இணையாக்கிறாத சொல்லிடுறோம். இப்படி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதுன்னு சொல்கிற எல்லா வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, பல வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது தாய் தந்தையை சொல்லுவான்ல. அல்லாஹ்வுக்கு அடுத்து தாய் தந்தை சொல்லணுமா? எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், தஆலவ் வாருங்கள், அத்துருமா ஹர்ரமா அலைக்கும் ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறானே அதெல்லாம் நான் சொல்கிறேன் வான்னு கூப்பிடுங்க. நபியை கூப்பிட சொல்கிறான். அது ஹராமு இது ஹராமுன்னு என்னத்தையே இவங்க ஹராமாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் ஹராமுன்னு சொல்லி கேடு கெடுத்து வச்சுருக்கிறாங்க. இறைவன் விரும்பாததையெல்லாம் இவங்களாம் ஹராமாக்கிட்டு இருக்கிறாங்க. எது ஹராமுன்னு மனிதனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறான். இங்கே வாங்கடா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஹராமே அப்படின்னு மக்காவுடைய காபிர்களை அழைத்தரலாம் சொல்கிறான். உங்கள் இறைவன் உங்களுக்கு என்ன ஹராமாக்கியிருக்கான்னு தெரியுமா? அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு சிறுக்கு வைக்காது, அதான் ஹராமு. சிறுக்கு எல்லாம் பண்ணிட்டு மற்ற ஹராம் பற்றி பேசிகிட்டு இருக்கிற, நண்டு திங்கலாமா நாள் திங்கலாமான்னு செய்கிறது சிறுக்கு, அது பெரிய ஹராம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கீங்களப்பா, நல்லா என்ன செய்யறான், அவங்கள மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் அது செய்ய மாட்டோம் இது செய்ய மாட்டோம், ரொம்ப ரொம்ப பேணுதலாக இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அந்த நேர்ச்சை செஞ்சுட்டு ஆட்டு மேலே ஏற மாட்டோம், அது அல்லாஹ்வுக்காக கடவுளுக்காக நேர்ச்சை, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் ஹராம் ஹலால் பேசிக்கொள்ளக்கூடியவன் எதை செய்ய மாட்டேங்கிறான், வந்து அவனுடைய அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற விஷயத்தில் சாதாரணமாக செஞ்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ் கூப்பிட்டு சொல்ல சொல்கிறான், லா துஸ்ரிகு பிஹி ஷையா வ பில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தைக்கு நல்லது செய்ய, அதை செய்யாமல் இருக்கிற ஹராமு. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது ஹராமு, உன் பெற்றோரை கவனிக்காமல் இருக்கிற ஹராமுங்கிறான். எப்படி சேர்க்குறான்னு பாருங்கள். அல்லாஹ்வுக்கு எனக்கு செஞ்ச வேலைக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு உன்னுடைய வேலை என்ன, உன் தாய் தந்தையை கவனிக்கணும்,
என்று 6வது அத்தியாயத்தில் 151. இது இன்னைக்கு தேவையா இல்லையா? மேலை நாடுகளில் பாருங்கள், எங்கெல்லாம் நாகரிகம் முத்தி போய் விட்டதோ, எங்கெல்லாம் மதங்கள் வேண்டாம் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ, அந்த கருத்து எங்கெல்லாம் வலுப்படுகிறதோ அங்கெல்லாம் பெற்றோர்கள் சந்திலாம் நிற்கிறாங்க. பெற்றோர்கள் கவனிக்கிறது கிடையாது. பெற்றோர்களை அது ஒரு பொருட்டாக எடுத்துக்கோங்க. பெற்றோர்களை கவனிக்கிறது இயற்கையே வரணும் ஒரு மனுஷனுக்கு. ஆனால் அந்த நாகரிகம் கற்றுக் கொடுக்க மாட்டேங்குது. அப்படி வரல என்று சொன்னால் நமக்கு மேலே ஒருத்தன் இருந்து உதைக்குவான்னு பயமாச்சு இருக்கணும்ல. அப்பவாச்சும் பெற்றோர் கவனிப்பானே இல்லையா? பெற்றோர் நம்மளை என்ன செஞ்சிருவாங்கன்னு, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் நம்மளை அடிப்பாங்க பெற்றோர்கள், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ உங்களை பெற்றோர்கள் அடிக்க முடியுமா? உங்கள் பெற்றோர் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கீங்களா? உங்கள் பெற்றோர் கூட அடிப்பாங்களா? அப்போ உங்கள் பெற்றோர்கள்லாம் தளர்ந்து போய் இப்போ கம்பவுண்டி நடக்கக்கூடிய ஒரு காலத்தில் அவங்களுக்கு பயந்தான் நம்ம எதாவது செய்ய முடியும். அவங்க நமக்கு பயப்படுற அளவுக்கு பலவீனமாகி விடுவார்கள். அவங்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய நிலையில் இருக்காது. அப்போ எந்த அடிப்படையில் இதை கொடுக்க வைக்கிறது? என்றும் மாறாத ஒருத்தன் இருந்துக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான், கண்காணிச்சிட்டு இருக்கிறான். உங்கள் தாய் தந்தை நீங்கள் அவனை காட்டி உன்னை நான் உதைக்குவேன், நான் தண்டிப்பேன். இது எவ்வளவு தேவையான ஒரு இது போய் எப்படி மாற்றுறது? மாற்ற வேண்டிய தேவை என்ன வந்துருச்சு? இதுதானே தேவை உலகத்துக்கு. இது அவசியமாக இருக்குது. இதை நோக்கி வாருங்கள் என்றெல்லாம் அழைக்கணும். இப்படி அல்லாஹ் 14வது அத்தியாயத்தில் 23 சொல்லி காட்டுகிறான். வஸ்ஸைனல் இன்சான பி வாலிதைஹி ஹசனா. பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறு மனிதனுக்கு நம்ம வசியத்து செய்திருக்கிறோங்கிறான். வசியத்துனா எதுக்கு சொல்லுவாங்க? மரணிக்கிற நேரத்தில், கடைசி நேரத்தில் முக்கியமான விஷயத்தை சொல்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் வசியத்து. எல்லாம் மரணிக்க போகிறவனே கிடையாது, அவன் வசியத்தை செஞ்சாங்கிறான். முக்கியமான விஷயம்னு காட்டுவதற்காக அந்த வார்த்தை எல்லாம் என்ன யூஸ் பண்ணுறான்? நான் உனக்கு வசியத்து பண்ணுறேன். வசியத்துனா என்ன? சாவ போகும்போது ஒருத்தன் எவ்வளோ முக்கியமான விஷயத்தை சொல்லுவான், அந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் உனக்கு சொல்கிற போதனை பில் வாலிதைனி ஹசானா. பெற்றோர்களை ஒழுங்காக கவனி, உன் தாய் தந்தையரை சரியான முறையில் கவனி என்று அல்லாஹ் 29வது அத்தியாயத்தில் 8வது வசனம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த தாய் தந்தையரை கவனிக்கிற விஷயமாக உன்னுடைய முன்னொரு இடத்துல சொல்கிறான். வசைனல் இன்சான பி வாலிதைகி. மனிதனுக்கு பெற்றோர்களை கவனிக்குமாறு சொல்லியிருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம் என்று காரணம் சொல்கிறான். ஹமலத்துகு உம்முகு வஹனன் அலாவகனின். உன்னுடைய தாய் எவ்வளவு பலவீனத்துக்கு மேல் பலவீனம், சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உன்னை சுமந்தார். சும்மா நீ பிறந்துட்ட, நீ உன்னை வயிற்றில் வைத்து கொண்டு அவள் பட்ட பாடு சிரமங்கள்லாம் உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் உனக்கு பால் ஊட்டினது 2 ஆண்டுகள், அந்த பால் ஊட்டுற வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாள். நீ அப்படிப்பட்ட உன் தாய் நீ கவனிக்கணும். உனக்கு நான் சொல்கிறேன், அனிஸ்குர்லி ஒளிவாளி தைக்க, எனக்கு நன்றி செலுத்து, உன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து. இதான் நான் சொன்ன அறிவுரைங்கிறான் அல்ல. அல்ல என்ன சொல்கிறான்டா, இதை எனக்கு நீ நன்றி செலுத்த நான் படைச்சிருக்கேன்ல, அதுக்காக வேண்டி. 2வது, நீ உன்னை உருவாக்குறவங்க காரணமாக இருந்தாங்கல்ல, உன் தகப்பன் காரணமாக இருந்தார், உன் தாய் கஷ்டப்பட்டு சுமந்தாங்களா இல்லையா, அவங்கள கவனி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அப்போ இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் இன்னைக்கு தேவையா மாற்றணுமா? அல்லாவுக்கு அடுத்து அல்லாவை எப்படி தன்னோட சேர்த்து சொல்கிறான், எனக்கும் நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கும் அனிஸ்குர்லி ஒளி வாலி தைக்க, எனக்கும் உன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து. உங்கள் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துன்னு சொல்கிறதுல அல்லாவுக்கு என்ன லாபம்? இந்த மதத்துக்கு என்ன லாபம்? இந்த மதத்தை வைத்து பிரச்சாரம் பண்ண ரசூலாவுக்கு என்ன லாபம்? ஒன்று தாய் தந்தையெல்லாம் கவனிக்க, நம்மள்ட்ட கொண்டாந்து குட்டி எல்லாத்தையும் இந்த லாபம். இப்போ தாய் தந்தையை கொண்டு தான் இங்கே வரவங்க குறைஞ்சி போயிருமே. தான தர்மத்தை எல்லாம் அம்மா அப்பா கவனிங்கன்னு நாங்கள் சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய குறைஞ்சி போயிருமா இல்லையா? மத குருமார்கள் சம்பாதிக்கிறோன்னு வைங்க, அப்படி இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? அப்போ அப்படியான ஒரு மார்க்கமாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நல்லது நல்லது என்னன்னு கேட்குறாங்க. நல்ல காரியம் செய்வது என்றால் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு என்னென்னமோ காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நல்ல காரியம் என்ன தெரியுமாடா? உலாக்கின்னல் பிர்ரமன் ஆமன பில்லா. நல்ல காரியம் என்று சொன்னால் நான் தான் சொன்னேன், அதை விட்டு கொடுக்க மாட்டான். முதல் அல்லாஹ்வை நம்பு. என்னத்தை நல்ல காரியம் சொல்கிறாங்க அந்த டாப்பிக்கே 2வது அல்ல தள்ள மாட்டான். மன் ஆமன பில்லா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நீ நம்பணும். அப்புறம் ஒல்லியோமில் ஆகிரி, இறுதி நாளை நம்பு, மலாய்க்கத்தை நம்பு, வேதத்தை நம்பு, நபிமார்களை நம்பு. இந்த நம்பிக்கையை கரெக்டாக வச்சுக்கிட்டு அடுத்து செயலை சொல்லுமா. எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், வாத்தல் மால அலா ஹுப்பிஹி, அவன்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை மன விருப்பத்தோடு அவன் கொடுக்க வேண்டும். எங்கே யார் கொடுக்க வேணும்? தவில் குர்பா, சொந்தக்காரங்களுக்கு கொடு. நன்மையான காரியம், நன்மையான காரியம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? அன்னசத்திரம் கட்டி வைக்கிற நன்மையான காரியமா? மடத்துக்கு கொடுக்குற நன்மையான காரியமா? கோயிலில் பெருசு பெருசாக கட்டுறது, பள்ளிவாசல் பெருசு பெருசாக மினாராக்கா வேண்டி ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடிலாம் செலவழிக்கிறாங்க ஒரு மினாரா கட்டுறது, எந்த யூஸும் இல்லாமல். இது நன்மையான காரியமா? நன்மையான காரியம் என்றால் என்னென்னு கேட்டால், மன விருப்பத்துடனே ஒரு கசப்பும் இல்லாமல் தவில் குர்பா, சொந்தக்காரங்களுக்கு செலவு செய்யி,
ஒல் யதாமா அனாதைகளுக்கு செலவு செய்யி, ஒல் மசாக்கின் மிஸ்கின்களுக்கு செலவு செய்யி, ஒபுனு சபீல் திக்கற்றவர்களுக்கு செலவு செய்யி, ஒ சாயிலின கேட்டு வர்றவங்களுக்கு செலவு செய்யி, ஒஃபிர் ரிகாபி அடிமைகளை விடுதலை செய்வதற்காக, இப்போ கிடையாது அடிமைகளாம், அடிமையை விடுதலை செய்வதற்காக செலவு செய்யி. நன்மையான காரியம் என்னன்னு கேட்டால் இதுதான் நன்மையான காரியம். நன்மையான காரியம் என்னன்னு கேட்கறதுக்கு அல்ல ஆன்சர் என்ன பண்ணுறான்டா, அல்லாஹ் ரசூலை நம்புப்பா, இறுதி நாளும் நம்பு, வேதத்தை நம்பு, ஈமான கரெக்டாக வச்சுக்க. நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னா அல்லாஹ் காசு தந்திருக்கான்ல அதை இந்த மாதிரி காரியம் செலவு பண்ணு. அப்போ இது ரொம்ப அவசியமான ஒரு போதனையாகத்தை. இந்த மாதிரி இறைவன் ஒருத்தனுக்கு பயந்து கொண்டு இப்படி எல்லாம் செய்ய சொன்னால், இது கடவுளை மனுஷன் நினைங்கிறன அவனுக்கு மரணடியாக இருக்கா இல்லையா? கடவுளை நினை, அதனால் நீ மனுஷனையும் நினைன்னு அல்லாஹ் சொல்லி தர்றான். இந்த மார்க்கம் என்ன செய்ய சொல்ல, கடவுளுக்கு வழிபாடு செஞ்சுக்கிட்டே மனுஷனெல்லாம் மறந்துடு, வாப்பா விடு உம்மா விடுன்னு சொன்னால் சொல்லு. இங்கே என்ன சொல்லி தரப்படுது, கடவுள் நம்பிக்கை தான் உனக்கு, என்னை பற்றிய பயன்தான் தாய் தந்தையும் கவனிக்க தூண்டு உன்னைய அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இது மாதிரி என்ன பல விஷயங்களில் எல்லாம் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சில பேர் நரகத்தில் கிடப்பாங்க, நரகவாசிகள். இந்த நரகவாசிகள் பேசிக்கிறது எல்லாம் சொல்லி காட்டுறோம். நரகவாசிகள் நரகத்திலிருந்து பேசுவான்ல, ஒரு நரகவாசி ஏன் நரகத்துக்கு போனான்னு அவனுக்கு தெரியுமா இல்லையா? சொல்லித்தானே எல்லாம் கொடுப்பான். நரகத்துக்கு போனால் சும்மா இப்படி தள்ளி விட்ருவாங்கிறீங்களா? அப்படி தள்ள மாட்டான். யார் நரகத்துக்கு போகிறா இருந்தாலும் அவனை கூப்பிடுவான், இந்தா இதை பிடி, எதை பிடி, உன் நன்மை தீமையுடைய அந்த பேப்பரை பிடி, உன்னுடைய கித்தாப்பை பிடிமா, இருக்கிற கித்தாப்புக்க உன்னுடைய கித்தாப்பை நீ வாசிச்சு பாரு, கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, உனக்கு மார்க் போடுறது நீனே போதும், வேறு யாரும் போட வேண்டியதில்லை. இதுக்கு என்ன மார்க் போடலான்னு சொல்லு. நம்ம செஞ்ச அமல்லாம் அல்ல ரெக்கார்டெலாம் பண்ணி நம்ம செஞ்ச அக்கிரமானியா எல்லாத்தையும் பட்டியலை போட்டு இதாண்டா நீ செஞ்சது, நம்மளே மறந்துட்டு மும்பிட்டா செஞ்சோம்ண்டு, எல்லாம் பாவமாக இருக்கும், ஒன்றும் நல்லதாக இருக்காது. இவ்வளவுக்கு உனக்கு என்ன செய்யறது நீ சொல்லு அப்படின்னு நல்லா கேட்பான். அதில் என்னென்னலாம் பிரதானமாக வீடு எல்லாம் போட்டு நிறைய வச்சுருப்பானே இல்லையா? இது முதல் கிரேடா செஞ்ச நீ பாவம், ரெண்டாவதுலாம் செஞ்சு படித்து பார்த்துட்டு அப்போ நம்மளை அல்லா தள்ளுறான்னா இது எதுக்கு செய்யணும்னு தெரிஞ்சிடும், எதுக்கு நம்மளை நரகத்தில் தள்ளுறான்னு தெரிஞ்சிடுமா இல்லையா? அதனால் நரகவாசி ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால், சொல்வதாக அல்லாஹ் எடுத்து சொல்கிறான்னு சொன்னால் அவனா சொல்கிறது இல்லை. நரகவாசிக்கு அல்லாஹ் சொல்லி அவனை உள்ளே தள்ளி இருக்கிறான். அவன் சொல்கிறானா, ஏண்டா நீங்கள் மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், ஏண்டா நீங்கள் நரகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, லம் நக்கும் மினல் முசல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்கிற விஷயம். வலம் நக்கும் நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீனுக்கு சோறே கொடுக்க மாட்டோம், ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குற கான்செப்ட் நம்மகிட்ட கிடையாது. நரகத்துக்கு ஏண்டா வந்தீங்கன்னா தொழுகாதையும் ஒரு காரணமாக சொல்கிறான். அது ஆன்மீக விஷயம். தொழுகாதனால ரைட் வைக்க. அடுத்தது அல்ல என்ன சொல்கிறான், நரகவாசி என்ன சொல்கிறான், உலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் சோறு போட்டதில்லை. அப்போ சம்பாரிச்சாலும் நாங்களே வச்சுக்கிட்டோம், எவ்வளோ சம்பாரிச்சாலும் எங்களுக்குரிய நினச்சிக்கிட்டோம், ஏழை பாளையில் கவனிக்க மாட்டோம், இப்படி நடந்ததுனால எங்களை எல்லாம் கொண்டு போட்டான்னு சொல்கிறான். அப்போ ஒரு மனிதன் இந்த கடமைகளை தாய் தந்தையர் பெற்றோர் சொந்தம் பந்தத்தை கவனிக்க தவறிவிட்டானே, ஆனால் ஏழைகளை கவனிக்க தவறி எல்லாம் கொடுத்து இருந்தும், வசதி கொடுத்து இருந்தும், அவன் குடும்பத்தை சில போதுமான வருமானத்துக்கு மேலே மிச்சமாக எல்லாம் கொடுத்து இருந்தும் கவனிக்க தவறிவிட்டானே, ஆனால் அவனுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்ன, நரகம். எப்படி வணக்க வழிபாடுகளை செய்யாட்டி நரகம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி இந்த அறப்பணிகளை செய்யாட்டால் நரகம் செய்ய தூண்டுறது ஒரு பக்கம், செய்யாட்டி நரகம். இப்படி ஒரு நம்பிக்கை வந்தால் எவ்வளோ பெரிய நன்மை உலகத்துக்கு ஏற்படும். தாய் தந்தையர் வயசாகிட்டாங்கன்னா கொடுக்க தேவையில்லை. இந்த ஏழை பையனை என்ன செஞ்சிருவான், இந்த பிச்சைக்கார பையனை என்ன செஞ்சிருவான்னு நினச்சி கொடுக்காம இருக்கிறோம்ல, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் பண்ணுவான்ல. அந்த ஏழை ஏழை உங்களை என்ன செஞ்சிருவான் கொடுக்காட்டி, பிச்சைக்காரனுக்கு ஒன்றும் கொடுக்கணும் என்ன செஞ்சிருவான், ஒன்றும் செய்ய முடியாது. உங்களோட பலவீனமாக இருக்கான் அவன், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. வேறு யார் தான் உங்களை என்ன செஞ்சிருவா, ஏன்டா கொடுக்கலன்னு அரசாங்கம் கேட்குமா? கேட்காது, யாருமே கேட்க மாட்டாங்க. ஒருத்தன் கேட்பானே, நீ கொடுக்கலன்னா அங்கே விசாரணை இருக்குதே. அப்போ இந்த பயம் வரும் பொழுது மனிதனை கொடுக்கக்கூடியவர்களாக மாறினா உலகத்துக்கு நல்லதா கெட்டதா? இந்த காலத்துக்கு தேவையா இல்லையா? ரொம்ப தேவையா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததை விட இன்றைய காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மஸ்ட் அவசியமான போதனையாக இருக்கிறது. இதுதான் மனுஷனுக்கு இன்றைக்கி தேவையாக இருக்கிறது. இதை பார்க்குறோம். அதே மாதிரி நல்லடியார்கள் செய்கிற இது 74வது அத்தியாயத்தில் 44வது வசனத்தில் இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதா இருந்தால் கணவாயை கடக்க வேண்டும்ங்கிறான்ல. ஃபலக்கு தஹமல் அக்கபா, ஒரு கணவாயின்னா என்ன, ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு கடந்தால் எங்கே போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். பள்ளத்தாக்கை கடக்கலைன்னா உளுந்த நரகம்தான் அப்படிங்கிற ஒரு ஊமையாக எல்லாம் சொல்லி காட்டுறான். ஃபலக் தஹமல் அக்கபா, அந்த கணவாயை அவன் கடக்க வேண்டாமா? உமா அதிராக்க மல் அக்கபா, கணவாண்டா என்னென்னு தெரியுதா? அல்லாஹ் கேட்குறான். கணவாயை முதல் நீ கடக்க வேண்டும்.
கணவாயை கடந்தால் தான், பள்ளத்தாக்கை கடந்தால் தான் எங்கே போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹுமா அதுராக்க மல் அக்கபா, கணவாயின்ற என்னென்ன சொல்ற விளங்குது? அல்லாஹ் வந்து ரசூல்லாட்ட கேட்குறான், உனக்கு தெரியுமா? கேட்டுட்டு கணவாய் என்று சொல்வது ஃபக்கு ரகபத்தின், அடிமைகளை விடுதலை செய்கிறது. அந்த காலத்தில் மனுஷன் காசு கொடுத்து மனுஷனை வாங்கி அடிமையை ஆடு மாடு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எந்த விதமான உரிமையுமே இருக்காது. வேலைக்கார மாதிரி கிடையாது அடிமை. வேலைக்காரனுக்கு உரிமை இருக்குது, நினச்சா போடான்னு மாற்றிடுவான் முதலாளியை. அடிமைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஆடு மாடுக்கு என்ன சுதந்திரம் இருக்காதோ அதே மாதிரி தான் மனிதர்கள் அன்றைக்கி நடத்தப்பட்டாங்க. அதை விடுதலை செய்வதற்காக எல்லாம் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், நீ சொர்க்கத்துக்கு போக ஆசைப்பட்டேன்னு சொன்னால் அடிமையாக இருக்கிறான்ல அவனை காசு கொடுத்து வாங்கி, அவனும் காசு கொடுத்தானே வாங்கியிருப்பான், அவன் நஷ்டப்படக்கூடாது. அதனால் காசு கொடுத்து வாங்கி ஓடு, இன்னையிலேருந்து அடிமை இல்லை. ரூபாயை கொடுத்து அடிமையை விலைக்கு வாங்கிடுறது. வாங்கின பிறகு இன்னையிலேருந்து அவன் அடிமையாக இருந்தீல, அவனுக்கு ரூபாயை கொடுத்துவிட்டேன், அவன்கிட்ட உன்னை மீட்டுட்டேன், இன்னையிலேருந்து நீ ஓடு, எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ சுதந்திரமாக இருந்துக்க. இப்படி தான் அடிமைஸ்லாம் ஒழிச்சிச்சு. அடிமைகளாக இருந்தது எப்படி ஒழிக்குது? கணவாயை கடக்குதல் என்பதில் முதல் விஷயமாக ஃபக்கு ரகபா. இதில் என்ன அல்லாஹ்வுக்கு என்ன லாபம்? இதில் நபிகள் நாயகத்துக்கு என்ன லாபம்? இந்த மதத்தை கட்டிக்காக்கக்கூடிய மத குருமார்களுக்கு இதில் என்ன லாபம்? அடிமையாக இருந்தால் நமக்கு என்ன, அடிமை விடுதலை செஞ்சால் நமக்கு என்னங்கிறேன்? இதில் ஒன்றும் கிடையாது. இதில் என்ன இருக்குது? படைச்ச இறைவன் என்ன பார்க்குறான்னு கேட்டால், நீ மனுஷனாக பிறந்த நீ மனுஷனுக்குரிய வேலையை ஒழுங்காக செய்கிறியா? மனுஷனுக்கு நன்மை செய்கிறியா? உன் சுற்று வட்டாரத்தில் ஒரு அடிமை உன்னை மாதிரி ஒரு மனுஷன் வந்து சுதந்திரமாக பெற்று அடிமையாக இருந்துட்டு இருக்கானப்பா, உனக்குள்ள எந்த சுதந்திரமும் உனக்கு இல்லை, அவன் பேரில் சொத்து இல்லை, அவன் பேரில் எந்த விதமான சுதந்திரமும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறானப்பா, அவனை பற்றி நீ சிந்திக்கணுமா இல்லையா? அவனை பற்றி நீ கவனிக்கணுமா இல்லையா? எவனை அடிமையாக இருந்தால் எனக்கு என்னென்ன எப்படி இருக்கிறது என்று சொல்லிட்டு இதை நீ கடக்கணும். கணவாயை கடக்கிறதுன்னா இதை செய்யும். முதல்ல அடிமையில் இருக்கிறவங்கள என்ன செய்ய, விடுதலை செய்வதற்கு பாடுபடு. அப்போ அடிமை இன்னைக்கு இல்லாட்டாலும் இந்த கான்செப்ட் என்ன? அடிமை இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்குற விஷயம் என்ன என்று சொன்னால், மனுஷனை கவனி. மனுஷன் உன்னை சுற்றி இருக்கிற மனிதன் கஷ்டப்படும் பொழுது நீ எப்படி அவனை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு நீ போயிட முடியும்? அவனுக்கு ஒன்றும் செய்யாமல் அவன் விடுதலைக்கு பாடுபடாமல் நீ சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறியா? இப்படின்னு கேட்குறான். ஒரு கணவாயத்தா அவு இத்தாமுன் ஃபீ யௌமின் தி மஸ்கபா, சிரமமான கஷ்டமான காலத்தில் ஏழைகளுக்கு உணவளித்தல். ரொம்ப பஞ்சம், சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்காங்க, மக்களுக்கு சோறே கிடைக்கல, நமக்கெல்லாம் பறக்கத்தை தந்திருக்கிறான். நம்ம சாப்பாடுக்கு இன்னொரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், 500 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். எல்லாம் நமக்கு பறக்கத்தை தந்திருக்கிறான். அப்படி யாருக்கா எல்லாம் கொடுத்துருப்பானே. ஆனால் அடுத்து இவன் கணவாயை கடக்குது என்ன செய்யணும்னா, காசை வைத்து கொண்டு இதை செஞ்சால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எதை செய்யணும்? உன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு அடிமைகள் இருந்தால் அவங்கள விடுதலைக்கு நீ பாடுபடு. அப்படி அடிமை இல்லாத காலத்தில், அடிமை இருக்கிற காலத்துலையும் அதுக்கு செலவழிச்சது போக கொஞ்சத்தை எதுக்கு செலவழி? சாப்பாடு கொடுப்பா, சோறு கொடு. எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, மாதம் எங்கள்கிட்ட 2000 ரூபா நான் தர்றேன்னு சொல்கிறோம், எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ் பரக்கத்தா தந்திருக்கான்ல, 1 லட்சம் 2 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறான். ஏன்னா ஒரு 4 ஏழையை நீ பொறுப்பெடுத்து கொண்டு ஒரு மாதம் நாங்கள் 2000 ரூபா வாங்கிக்கிறோமா என்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னைக்காவது? எத்தனை விதவைகள் இருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, எத்தனை முதியவர்கள் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் கைவிடப்பட்டவங்க, நமக்கு தெரியுது. அப்போ அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கொண்டு இதுக்கு நான் பொறுப்பு, அவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், என்னிடத்தில் வந்து வாங்கி சோறு ஆக்கி போடுறது. அந்த காலத்தில் சோறுங்கிறது அப்படி சொல்லப்படுது, சோறு மேட்ரு கிடையாது. காசு கொடுத்தா வேணுங்கிறத வாங்கிடுவான். இந்த காலத்தில் சோறாக கொடுக்குறோட எதுன்னு பெட்ரு? சோறாகி கொடுத்தா அவன் விரும்பினதை இருந்தால் சாப்பிடுவான், எல்லாத்துக்கு தூக்கி போட்டு போயிடுவான். காசாக கொடுத்தோம்னா வேணுங்கிறது வாங்கிடுவான், தேவையானதை வாங்கிடுவான். நீ உன் ரேஞ்சுக்கு என்ன பிரியாணி ஆகி கொடுத்தீங்கன்னா அந்த காசை அவன்கிட்ட கொடுத்தா 3 நாளைக்கு சோறு திம்பான். நம்ம ஒரு நாளைக்கு பிரியாணி ஆக்கி அவனுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு வேலைக்கு அவன் திம்பான். அந்த காசுக்கு ரூபாயை கொடுத்தா 200 ரூபா கையில் கொடுத்தா என்ன செய்வான்? 3 நாளைக்கு அரிசி வாங்கி சாப்பிட்ருவான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ இல்லாவிட்டால் நீயத்து வச்சுக்கணும், இறைவன் எங்களுக்கு தருவானே ஆனால் எங்கள் வாழ்நாளை எப்படியா ஒரு 2 3 4 10 50 100 பேருக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்குருவோம், எங்களால் ஏண்ட உதவியை செய்வோம்னு சொல்லி அதுதான் கணவாயை கிடக்கிறது. சொர்க்கத்துக்கு நீங்கள் போக ஆசைப்பட்டீங்கன்னா இதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்றத எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்புறம் எத்தீமன் தா மக்ரபா, உனக்கு நெருக்க சொந்தக்கார அனாதை இருக்கானான்னு பாரு. சொந்தக்கார அனாதை நீங்கள் பார்க்குறோமுங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு அனாதையாக இருப்பான், அவன் பெரியப்பா இருப்பாங்க, கவனிக்க மாட்டான். தம்பியுடைய பிள்ளை மூத்தா போயிருக்கு, தம்பி மூத்தா போயிருப்பான், தம்பியுடைய பிள்ளை அனாதையாக நிற்கும். அல்ல அண்ணன் மூத்தா போயிருப்பான், அண்ணன் மூத்தாப்பா அண்ணன் பிள்ளை அனாதை தானே. அப்போ இந்த தம்பிக்காரன் என்ன செய்யணும்? நம்ம அண்ணன் மகனாச்சே அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு பதிலாக அம்புட்டு சொத்தையும் அபகரிச்சுன்னு தெருவில் விட்டுருவாங்க. என்ன நடக்கிறது? அப்போ இல்லாத கொடுக்க கடமைப்பட்டவன் என்ன செய்கிறான்? அனாதைகளுக்கு ஏதாவது சொத்து இருக்குமே ஆனால் இவன் மேஜராக இருக்குன்னா நம்ம அமைக்கிடுவோம், இவன் பெரிய ஆளாக போனால் சொத்தை கேட்பான், அதுக்கு முன்னாடி ஏதாவது கோல்மால் பண்ணி நம்ம சொந்தமாக்கிடுவோம். நடக்கிறானா இல்லையா? அல்ல நீ கணவாயை கிடக்குற என்னென்னா எத்தீமை, நீ சொந்தக்கார எத்தீமை தேடி போய் நீ கொடுக்குறான்ல,
இவன் என்ன செய்கிறான், இது சொந்தக்கார எத்தீம்கிட்ட உள்ளது இருக்கிற பிடுங்க பார்க்குறான். அப்போ இவன் எப்படி சொர்க்கத்துக்கு போவான், இவன் எப்படி கணவாயை கடந்தவன் ஆகுவான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். மிஸ்கீனன் ராமத்திரப்பா, அப்போ கஷ்டப்படுற மிஸ்கீனுக்கு கொடுப்பா, கணவாயை கிடக்குன்னு நல்லா சொல்லிட்டு அடிமையை விடுதலை செய்யி சோத்தை போனா என்ன, அவங்களுடைய சாப்பாட்டுக்கு ஏதாவது பொறுப்பேற்றுக்கொள், அல்லது எத்தீமை சொந்தக்கார எத்தீமை கவனி, மிஸ்கின கவனி, இதை கடந்தால் சொர்க்கம். இதுதான் கணவாய். இதை தாண்டுறதாக சின்ன இந்த காரியங்களில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போவதற்குரிய அந்த தடை விலகி விடும் என்று அல்லாஹ் அந்த மாதிரி எல்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய காட்சியை சொல்லுகிறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி நல்ல மூமின்களுடைய பண்புகளை சொல்லிக் கொண்டிருக்கும்போது யுத்இமுன தஆம அலா ஹுப்பிஹி, நல்ல மூமின்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அல்லாஹ்வை நேசித்த காரணத்தினால் அவர்கள் உணவளிப்பார்கள். இந்த உணவளிப்பார்கள்ங்கிற நல்ல விளைக்கணும். அந்த காலத்து அடிப்படையில் சொல்கிற விஷயம். உணவளிப்பார்களுக்கு உணவு உண்டு அர்த்தம் கிடையாது. இந்த காலத்தில் பொருளாதாரம் தான். உணவளித்தல் என்பது இல்லை, ஹோட்டல் அந்த காலத்தில் கிடையாது, சோறாக தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு காலத்தில் அரிசி கூட கிடைக்காது, மெட்டீரியலாக காசு வச்சு தான் வாங்க இயலாதுங்கிற காலத்தில் சொல்லப்பட்டது. இந்த காலத்தில் உணவளித்தல் தானே அர்த்தம். அதுக்குரிய பொருளாதாரத்தை கொடுத்தா உணவு வாங்கிக்கிடுவாங்க. உணவாக நோன்பு கூட கஃபாரா இருக்கிறது. 3 வேளை சோறு போட்டு சோறாக்கி கொண்டாந்து கொடுக்குறத விட ஒரு ஏழையை பார்த்து 3 வேளை சாப்பாடு எவ்வளோ வரும் செலவுக்கு, இருந்தால் 200 கையில் பிடி 100 கையில் பிடினா திண்டு போகிறான். அந்த மாதிரி என்ன செய்கிறது, அது பெட்டர், சிறந்த முறை பொருளாதாரத்தை கொடுக்குறது. அப்போ யுத்இமுன தஆம அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வை நேசித்த காரணத்திற்காக வேண்டி மிஸ்கீனுக்கும் எத்தீமுக்கும் அசீரா, கைதிகளாக இருப்பவர்களுக்கு உணவளிக்கிறார்கள். மூமின்கள் நல்லவர்களுடைய பண்பு இதுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் மக்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ்வுக்கு செய்கிற உதவியாக இந்த மார்க்கம் சொல்லுது. இப்படி எல்லாரும் செய்ய ஆரம்பித்தா இது உலகத்துக்கு எவ்வளோ சேமம், இது மாதிரி எல்லாரும் நடக்க ஆரம்பித்தா உலகத்துக்கு எவ்வளோ நன்மை. இது மாதிரியான ஒரு சித்தாந்தம் என்னத்துக்கு மாற்றணும், இது மாதிரியான சித்தாந்தம் நோக்கி தானே எல்லாத்தையும் இழுக்கணும். இது மாத்திர விஷயமா இல்லையே அப்படின்னு பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்தில் ரொம்ப நல்ல காரியம் ஒன்று சொல்லுங்கிறாங்க. ஒரு சஹாபி கேட்குறாரு, ஐயுல் இஸ்லாத்தில் எல்லாம் நல்ல காரியம் தான், ரொம்ப நல்லது இருக்கும்ல, அதை கேட்குறாங்க. ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்திலேயே ரொம்ப நல்ல காரியம் என்ன? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துத்தைமு தாம், உணவளிக்கிறது தான் நல்ல காரியம். இஸ்லாத்திலேயே நல்ல காரியம் சொல்கிறதா இருந்தால் ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் செய்கிற நல்ல காரியம் என்னன்னு கேட்டால் உணவளிக்கிறது. உணவளிக்கிற என்ன, உணவு இல்லாமல் இவ்வளோ ஒரு காசு இல்லாதனால உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். உணவு இல்லாமல் இல்லை, காசு இல்லாதனால தான் உணவு இல்லை, தவிர உணவுலாம் கிடைக்காமலாம் இல்லை. அப்போ உணவு காசு இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை ஒரு மாதத்துக்கு நான் பொறுப்பு, 10 நாளைக்கு நீ சாப்பிட்டுக்க, ஒரு வருஷத்துக்கு மாதம் வாங்கிக்க என்று அவங்களுடைய உணவுக்காக வேண்டி பொறுப்பை ஏற்றுக்கொள்வது இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு இஸ்லாமில் செய்கிற ஒரு காரியத்தில் மிகச்சிறந்தது எதுன்னு கேட்கும் பொழுது முதல் இடமாக இதை சொன்னார்கள். 2வது இடம் சொன்னார்கள், ஓ தக்கரவு சலாம அலாம நரப்தோ மல்லம் தாரிவ், உனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாத்துக்கும் சலாம் சொல்லும். அது சகோதரத்தை உண்டாக்கும். தெரிஞ்சவனுக்கு தான் சொல்கிறதுனா தனியாக மனுஷனை பிரிச்சிடும், தெரியாதவனுக்கு ஒருத்தர் திரும்பிட்டு போகிற மாதிரி வந்துடும். யாரை பார்த்தா நான் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் ஆள் தெரியுதுன்னு தெரியாமல் போட்டு முஸ்லீமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், முஸ்லீம் இல்லாதவனாக இருக்கட்டும், எல்லாம் அடங்கினதில்ல. தெரியாதவன்டால எல்லாம் தெரியாதவனே, முஸ்லீமா இல்லையான்னு கூட தெரியாமல் இருக்கலாம். தெரிந்தவனுக்கும் நீ சலாம் சொல்லு, தெரியாதவனுக்கும் சலாம் சொல்லு. இஸ்லாமில் 2வது சிறந்த காரியம். ஒன்று, உணவு என்பது அவனுடைய பசியை போக்குவதற்கு உதவுற காரணத்தால முதலிடத்தில் வந்துடுது. சலாம் சொல்வது என்பது நான் பெருசு, நீ மட்டும், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஏன்டா உனக்கு சலாம் சொல்லணும் என்ற மாதிரியாக மனிதன் ஒதுங்குறான அந்த ஒதுங்கும் தன்மையில் இருந்தவனை விலக்கி நம்மளை இவ்வளோ பெரிய வசதியான நம்மளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரு, நம்ம ஒன்றுமில்லாத ஆள் முசாபிர் நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன செய்யுது, அப்படி மனம் குளிர்ந்து போய் விடுகிறது. பெரிய இடத்துல உள்ள ஒரு ஆசிரியர் மாணவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரு. அந்த மாணவன் என்ன செய்வான், என்னடா நம்ம படிக்கிற உஸ்தாது டீச்சரு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்கிறாரு, நம்ம சாதாரண ஒரு மாணவனை பார்த்து சொல்கிறாரு. இப்படி நீங்கள் சலாம் சொல்வதற்கு மனிதனுடைய மனசுக்கு போடுற உணவு அதுதாங்க. வயிற்றுக்கு உணவு கொடுக்கறத முதல் காரியமாக சொல்லிட்டு அவனுடைய மனம் எங்கே குடிறேன், நம்மளே ஒரு மனுஷனாக மதித்தான், அதான் நம்மளே ஒரு மனுஷனாக மதிச்சாங்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஏற்படும் பாருங்கள். நம்மளை மதிக்கவே இல்லைன்னா கோவம் வரும், நம்மளை கண்டுக்கிறவே இல்லைன்னு வைங்க ஆத்திரம் வரும். நம்மளையும் மதித்தான் என்று காட்டக்கூடிய ஒரு விஷயம் எதில் இருக்குன்னு கேட்டால் சலாமில் இருக்கிறது. அது 2வது காரியம்ங்கிறாங்க. இது புகாரியில் 12, 28 பல இடங்கள் இருக்கிறது, பல நம்பர்கள் இருக்கிறது. அப்போ இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எதுன்னு கேட்கும் பொழுது எதை இஸ்லாம் சொல்லி காட்டுது, தொழுகைன்னு சொல்லலாமா இல்லையா, அதுவும் சிறந்த காரியம்தான், இல்லைன்னு சொல்லலை. அவர் கேட்கும்போது தொழுகை சொல்லலாம், நோம்பை சொல்லலாம், வேறு ஹஜ்ஜை சொல்லலாம், சுப்ஹானல்லாஹ், தஸ்பீஹ், தஹ்மீத், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது குர்ஆனை ஓதுறதுன்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம்.
ஆனால் இங்கே இந்த அதிசயம் அப்படின்னு சில நேரத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் கேட்கும் அது மாதிரி சொல்லுவார்கள். இதை புறக்கணிக்கிற மக்களை பார்க்கையில் என்ன செய்கிறாங்க, மேட்ரு இந்த ஆளுக்கு இதுதான் இப்போ சொல்லணும், சோறு கொடுக்காமல் இருக்காரு இவர், கேட்ட ஆள் வந்து கஞ்சனாக இருக்கார், நல்ல வசதி உள்ளவராக இருக்கார், இவருக்கு இதை தான் சொல்லணும்ன்ற சொல்ல என்ன செய்கிறாங்க, இந்த கேள்விக்கு இதை சொல்கிறாங்க. இதை தான் எல்லா இடத்துலையும் சொன்னாங்கன்னு இல்லை. சில விஷயங்களில் சிறந்த என்னென்னு கேட்கும்போது ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க, சிறந்த என்னென்னு கேட்கும்போது சில நேரத்தில் ஹஜ்ஜிம்பாங்க. அது நேரம் சூழ்நிலை ஆளை பொறுத்துன்னு செய்கிறது சொல்லக்கூடிய ஆன்சர் எல்லாமே சரிதான். அப்போ அந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்குறோம். இஸ்லாத்தில் சிறந்தது சோறு போடுறது. இதில் வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறோம். முஸ்லீம்கள் ஓரளவு மற்ற சமுதாயத்தோடு ஓரளவு இருந்தாலும் இன்னும் இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக நம்ம செய்தோமையானால் இந்த ஒரு மார்க்கத்தை நோக்கி எல்லாம் ஈர்க்கப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தன் அஸ்ஸாயி அலல் அருமிலத்தி, அதாவது கணவனை இழந்திருக்காங்கல்ல விதவைகள், விதவைகளுக்காக உழைப்பவன். விதவையாக இருக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்யறான், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் அந்த நம்ம குடும்பத்து விதவையாக இருக்கிறாங்கன்னு அவங்களுடைய செலவுக்கு பொறுப்பேற்றுக்கிறான். அல்லது வெளியில் உள்ள ஒருத்தன் விதவைகளாக இருக்கிறாங்க. விதவைன்றால என்ன, எப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அதுக்கு பிறகு பெற்றோர் கூட சரியாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. விதவையானாலும் அண்ணன் ஏற்றுக்கிறவானா, கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஒரு பெண்ணை யார் கவனிப்பா, அண்ணன் கவனிப்பா, தம்பி கவனிப்பாங்க, குடும்பத்தில் எல்லாரும் கவனிப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தவனே அப்படியே ஒரு கட்டாயி போயிடும். எல்லாமே புருஷன் வீடுன்னு போயிடுறாங்களா, இவங்களும் இந்த வீட்டோட எந்த தொடர்புலையும் இருக்க மாட்டாங்க, போதுமான அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த வீட்டு ஆள் மாதிரி அப்படி போயிடுவாங்க. அது அந்த புருஷன் இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். புருஷன் இறந்துட்டான்னு சொன்னால் அப்படியே உலகமே இருண்டுற அந்த பொம்பளைக்கு. கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு வந்து உலகம் இருண்டுறன். தாய் தந்தை வீட்டுக்கு வந்தால் கூட அது வந்து தாய் தந்தையெல்லாம் சம்பாரிச்சு போகிற வயசான ஆட்கள் அப்படியே இருக்காது. அண்ணன் தம்பியுடைய பொருளாதாரத்தை வச்சு தான் தாய் தந்தையை வாழ்வாங்க. பெரும்பாலும் பெரிய கோடீஸ்வரன் சொத்து இருந்தால் அது ஒரு விஷயம். பெரும்பாலும் என்னவா இருக்கும்னு கேட்டால், இந்த தாய் தந்தையரை யார் கவனிப்பா, ஆம்பளை பிள்ளை கவனிச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் இவளும் வந்து வீட்டில் உட்காந்துட்டான்னு வைங்க, 2 நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போகும், 3 நாளைக்கு ஓடும். அப்புறம் இந்த அண்ணனுக்கு வாக்கப்பட்டவர்கால அவள் சாவி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். எதுக்கு உங்கள் தங்கச்சி இங்கே வந்துருக்குது, எதுக்கு உங்கள் புருஷன் இல்லாட்டி வேறு எங்கே வந்திருக்கேன், அங்கே வேறு வழியே இல்லை என்று சாவி கொடுக்க ஆரம்பித்து அது நரக வேதனை ஆக்கி, இல்லைம்மா நீ இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை எங்கிட்ட வேறு இடத்துல இப்படி சொல்கிறனால இருக்கா இல்லையா. அப்போ இந்த மாதிரி எல்லாம் அதை வந்து நம்ம ஜெயிக்கணும். அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்குமே. ஆனால் இந்த மாதிரி பொண்டாட்டி சொல்ல கேட்டுட்டு தங்க விதவையாக இருக்கக்கூடிய கணவனை இழந்திருக்கக்கூடிய பெண்கள் இருப்பார்கள், ஏன்னா கவனிக்க தவறக்கூடாது. அப்படியே வீட்டில் இருக்கிறதுக்கு பிரச்சனையாக இருந்தால் ஒரு வீட்டை வாடகை பிடிச்சி கொடுத்து தேவையான செலவு காசை கொடு, உன் வீட்டில் இருக்கிறது தானே பிரச்சனை, அதை செய்ய எத்தனை விஷயம் வீணான காரியத்தை செலவு பண்ணுறீங்க. கேபிள் டிவிக்கு கொடுக்குற காசை கட் பண்ணி அது கொடுக்கலாம் தானே. எத்தனை விஷயத்துக்கு நீ செலவு பண்ணக்கூடிய விஷயம். ஃபோனுக்கு 1000 ரூபா செலவழிக்கிறீங்க, சும்மா ஒன்றும் இல்லாமல் போட்டு பேசுறதுக்காக என்ன செய்றீங்க, 1000 ரூபா 500 ரீசார்ஜ் பண்ணுறீங்களா இல்லையா. அல்ல அந்த மாதிரி உங்கள்கிட்ட வசதி இல்லாமல் இருந்தால் அதை கொஞ்சம் குறைச்சி அது கொடுக்கலாமா இல்லையா. இப்படியான முறையில் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சாய் அலல் அருமிலா, அதாவது விதவைகளாக இருக்கிற பெண்களுக்காக உழைக்கக்கூடியவனும், ஒல் மிஸ்கீனி, மிஸ்கீன்களை யாரும் கண்டுக்கிற மாட்டேங்கிறான், கண்டுக்காம பக்கீர் ஆயிடுறான். மிஸ்கீன்கிறவன் வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லாமல் இருக்கிறவன், பக்கீருங்கிறவன் ஒருத்தர் கவனிக்கலன்னு தெருவுக்கு வர்றவன். ஃபக்கீர் மிஸ்கின் வித்தியாசம். ஃபக்கீர்னா பிச்சை எடுக்கிறவன், மிஸ்கின்னா பிச்சை எடுக்காமல் உள்ளே இருக்கிறவன். மிஸ்கினை ஒழுங்காக கவனித்தா ஃபக்கீர் வரமாட்டான். இந்த ஃபக்கீர் கடை 5 கேட்குறானே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவன் மிஸ்கினாக இருக்கிறவனை கவனிக்கல, நம்ம அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு இறங்கிறான். நீ மிஸ்கினை கவனிக்கணும் ஃபக்கீர் சாக போயிடுறேன். நம்ம சமுதாயத்தில் ஃபக்கீர் சா ஜாஸ்தி. ரமலானில் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஃபக்கீர் சாக்கள் அலைகிறாங்க. என்ன காரணம், அவன் மிஸ்கினாக இருக்கும்போது யாரும் கவனிக்கலை, அதனால். அப்போ உள் மிஸ்கினை கவனிக்கக்கூடியவன் 2 கவனிங்க. அதாவது விதவைகளை கவனிக்கிறவன்னா பொருளாதார உதவி செய்து கவனிக்கிறவன், மிஸ்கீன்களை கவனிக்கிறவன் அவங்களுக்கு அடிப்படையான தேவைகளுக்காக வேண்டி பாடுபடுறவன். இந்த பணிகளை செய்கிறவன் கல் முஜாஹிதி ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போய் போர் செய்கிறான அவன் மாதிரி. எப்படிப்பட்ட இடம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரு அக்கிரமத்தை அழிப்பதற்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் படை திரட்டி போகிறாங்க. இஸ்லாமிய அரசாங்கம் செய்கிறதுக்கு பேர் தான் போர். அப்போ தீமையை எதிர்ப்பதற்காக வேண்டி போனால் அதில் போகிறவன் எதை நம்பி போகிறான், சாவுறதுக்கு தயாராக போகிறான். அந்த தீமையை எதிர்த்து போர்க்களத்துக்கு போகிறான்னு சொன்னால் திரும்பி வர்றது டவுட்டு தானே. முடிஞ்சிச்சு, நம்ம கதை முடிய போகுதுன்னு சொல்லி தான் போகிறான். வெற்றி பெற்றாலும் பெறலாம், தோற்றாலும் தோற்று விடலாம். இந்த மாதிரி 50-50 தான் போகிறான். அப்படி போகிறவன் வந்து எவ்வளோ பெரிய அர்ப்பணிக்கிற காரணத்தினால அதுக்கு பெரிய தரஜா மார்க்கத்தில் இருக்கிறது, பெரிய அந்தஸ்தெல்லாம் கொடுக்குறான். செத்துட்டா எல்லா பாவம் மன்னிக்கப்படுது. சாவலன்னு சொன்னால் கூட இந்த ஜிஹாதுன்னு போனால் பாருங்கள், தீமையை ஒழிப்பதற்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் தீமைக்கு எதிராக போருக்கு போகும் பொழுது அதில் பங்கெடுக்கிறான் பாருங்கள், அதுக்கு பயங்கரமான கூலியை எல்லாம் வச்சுருக்கிறான். அந்த இடத்துல எதை வைக்கிறான், நீ ஏழைக்கு கொடுக்குறதும் போர்க்களத்துக்கு ஒன்றா குண்டு விழுவும் தலையை சீவு வாங்கி அதுக்கு போகிறவனோட எதை ஒப்பிடப்படுது.
ஒரு ஏழைக்கா மிஸ்கீனுக்கு பாடுபடுறோம் யார் மாதிரியா? இவர் என்ன ஆர்வலை தூக்கிட்டாரு, என்ன வாழை எடுத்துட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, என்ன தியாகம் பண்ணிட்டாரு, இவருக்கு என்ன டேஞ்சர் ஏற்பட்டுருங்கிறேன். இந்த மாதிரி மிஸ்கீனுக்கு உதவி செய்ய போகிறோன்னு தலையை வெட்டிடுவாங்களா? விதவைகளுக்கு உதவி செய்ய போனால் செத்து போயிடுவோமா? அப்போ செத்து போகிற காரியத்தில் இறங்குறிய உயிர் போகிற காரியம் அதுக்கு ஈக்குவலாக எதை வைக்கிறேங்கிறான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க அது சாயி அல்ல அருமிலாம், அதாவது விதவைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் பாடுபடுறவன். அப்போ ஏன் நம்ம இதை செய்ய மாட்டேங்கிறோம்? அதனால இந்த ஜமாத்து நிறைய பணிகள் முதியோர்கள் எதுக்கு வைக்கிறோம்? இந்த ஜமாத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் முதியோர் நடத்த முடியாது. முதியோர் இல்லங்கள் நடத்துகிறோம், சிறுவர்கள் நடத்துகிறோம், அனாதைகள் நடத்துகிறோம், சிறுமியர் காப்பகம் நடத்துகிறோம். இப்படி பல விதங்களில் நம்ம செய்கிற மனநோயாளிகளுக்கு தான் ஒன்று நடத்தவில்லை. இன்ஷா அல்லாஹ் அது கூட என்ன செய்கிறோம், திட்டத்தில் வைத்திருக்கிறோம். மனநோயாளிகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள பெற்றோரால் கூட கவனிக்க முடியலை என்ற நிலையெல்லாம் இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த மாதிரி வாய்ப்பை தந்து அதையும் நம்ம செய்கிறதில்ல, திட்டத்தில் இருக்கிறது. அப்போ இது எங்கே வைக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறவனை போல ஒன்று, அவன் போல மட்டுமில்லை, அவில் காயிமில் லைலி சாயிமின் நகார், பகல்லாம் நோன்பு மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்கு. எல்லா நாளும் நோன்பு வச்சு எல்லா நாளும் 2 வணங்குறது தடுக்கப்பட்டிருக்கு. தடுக்கப்படலைன்னு வச்சுக்கிடுவோம், காலமெல்லாம் நோன்பு வைத்து காலமெல்லாம் இரவுல தொழுது வணங்குறான அவன் நன்மை இவனுக்கு கிடைக்கும். யார் கிடைக்குது? அதாவது விதவைகளுக்காக வேண்டியும் மிஸ்கின்களுக்காக வேண்டியும் யார் பாடுபடுகிறார்களோ, ஏழைகளுக்காக வேண்டியும் அவங்க இந்த நிலையில் அல்லாஹ் வைக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 5353 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆனா ஓ காஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாக்கதா, இப்படி சொல்கிறாங்க, நானும் எத்தீம்களை அனாதைகளை பொறுப்பேற்றுக்கிறான அவனும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். 2 விரல காட்டி, 2 விரல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டி காட்டி, நான் இதுண்டா அமையுது, நானும் அவனும் இப்படி இருப்போம், ஒன்றா இருப்போம், எனக்கு பக்கத்தில் இருப்பாங்கிறாங்க. அனாதைகளை கவனித்தவன் சொர்க்கத்தில் எனக்கு அருகில் இருப்பான், ஏன் கிட்டத்தில் எல்லாம் அவனை வச்சுக்கிறான் அவனை. அப்போ ரசூலுல்லாவுக்கு கிடைக்கிற தரஜா எப்படிப்பட்ட தரஜா? நபிமார்களுக்கு கிடைக்கக்கூடிய தரஜா யாருக்கும் அடைய முடியுமா? இவனுக்கு மட்டும் என்ன செய்யறான், அனாதையை பொறுப்பேற்றுக்கிட்டு ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னால், இந்த அனாதை இவனை தகப்பன் இல்லாமல் நல்லா ஆக்கி விட்டான், இவனை நம்ம கவனிப்பது அல்லாஹ் நம்ம சுமத்தின கடமை. அப்போ அந்த வேலையை நம்ம செய்தால் அல்லாஹ் என்ன செய்யறான், ரொம்ப ரொம்ப இறக்கப்பட்டு ரொம்ப அன்பு காட்டி நபிமார்களுக்கு பக்கத்தில், நபிமார்களையும் ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் கொண்டு நம்மளை வச்சிடறான். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காலபி இஸ்பை சப்பாபா உல் உஸ்தா, நடுவரலையும் ஆள்காட்டி வரல 2 வரலையும் காட்டி, நடுவரல்னா இது, ஆட்காட்டினா இது, இந்த 2 வரலையும் காட்டி நானும் அனாதைகளை அரவணைக்கக்கூடியவனும் இப்படி இருப்போம். எத்தனை பேர் அனாதை அரவணைக்கிறோம்? அனாதையாக இருக்கிறவர் எத்தனை பேர் தேடுறோம், கண்காணிக்கிறோம்? ஒன்றுமே கிடையாது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் 6005வது ஹதீஸில் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இஸ்லாம் மார்க்கத்தில் நல்லறங்கள் நிறைய இருக்கிறது. அது எல்லாமே எதை வைத்ததாக இருக்குதுன்னு கேட்டால் குடும்பத்துக்கு செய்கிறது, தாயத்துக்கு செய்கிறது தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒருத்தன் பொண்டாட்டிக்கு சாப்பாடு போடுறான், இது என்ன மனைவிக்கு சாப்பாடு போடுறது, மனைவிக்காக வேண்டி புடவை எடுத்து கொடுக்குறான், மனைவிக்காக வேண்டி ஒரு தேவையான பொருள்கள்லாம் வாங்கி கொடுக்குறான். இது அவனுடைய சந்தோஷம் தானே கொடுக்குறான், இல்லாட்டி எங்கள் பஞ்சாயத்தாயிரம் தான் கொடுக்குறான். கொடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதுக்கு தான் கொடுக்குறானே தவிர இதில் என்ன ஆன்மீகம் இருக்குது, இதில் என்ன பெரிய பக்திமானுடைய வேலை என்ன இருக்குது? பக்தி கடவுள் இல்லைங்கிறவனும் செய்யத்தான் செய்யறான், இருக்கிறவனும் செய்யறான், போக்கிரி ரவுடி கொள்ளடிக்கிறவன் எல்லாரும் பொண்டாட்டி கவனி தான் செய்யறான். அவனுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லாமல் இருக்குது? திருட்டு பயலுக்கும் கொள்ளக்காரனுக்கும் பொண்டாட்டி இல்லாமல் இருக்கா? அவனும் பொண்டாட்டி கவனிக்கத்தான் செய்யறான், அவன் சந்தோஷமாக இருக்க, எல்லாரும் செய்யறான். மனைவியை கவனித்தல் என்பது மனுஷன்ட்ட இயல்பாகவே என்ன இருக்கிறது, ஒரு ஈர்ப்புத்தன்மை அல்லாஹ் கொடுத்து மனைவியை கவனிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதுக்கெல்லாம் ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்படி இருந்தாலும் சில பேர் கவனிக்காமல் இருக்கானே இல்லையா, இப்படிலாம் இயல்பாகவே இப்படி ஈர்ப்பெல்லாம் ஏற்படுத்தி மனைவியை கவனிக்கணும்னு அல்லாஹ் படைச்சி இருக்கும்போது சில பேர் என்ன செய்கிறான், பொண்டாட்டி சோறை கொடுக்க மாட்டேங்கிறான், அங்கே போய் வாங்கிட்டு வாங்கலாம், உங்கள் அம்மா வீட்டில் அதை வாங்கிட்டு வா, இவன் கொடுக்க கடமைப்பட்டவன் நகையை வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, கடை வைக்க போகிறோம் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வா, கார் வாங்கின 2 லட்ச ரூபா வாங்கிட்டு வா, ஒரு வீடு ஒன்று வாங்க போகிற 5 லட்ச ரூபா வாங்கிட்டு வா என்று அந்த மனைவியை அங்கே போய் விரட்டி வாங்க விடுறான். அவள் சாப்பாட்டுக்கு முதல் கல்யாணத்துக்கு முன்னாடி வரதட்சணை வாங்கிக்கிறான். இப்படி பல வகையில் என்ன செய்கிறான், அநியாயம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறான். பெரும்பாலும் மனைவிக்கு செலவு செஞ்சுட்டாலும் சில பேர் இப்படி இருக்கிறான். இந்த சில பேரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இதை அன்ஃபக்க ரஜுல் அல் அகலிஹி யஹ்தசிபுஹா, அடே உன்னுடைய மனைவிக்காக வேண்டி நன்மையை நாடி நீ செலவு செய்தால், பொண்டாட்டி ரூபா கொடுக்குறியா, பொண்டாட்டி கொடுக்குறேன்னு நினைக்காத, இது அல்லாவுக்காக கொடுக்குறேன் என்று நினைத்து செய்தால் அது நல்லற பணிகளில் சதக்காவுடைய கூடி உனக்கு தருவேன். மனைவிக்கு உணவுக்கு உணவாகி போச்சு,
பெரிய நல்ல காரியத்தை அள்ளி கொடுக்குறாருல, அது நன்மையில ஓடிக்கிறேன். மறுமையில் கிடைக்கும் பொழுது அனாதைகளை கவனிக்கிறது, சிறுவர்களை கவனிக்கிறது, முதியோரை கவனிக்கிறது, எத்தீம்களை மிஸ்கினை கவனிக்கிறது, இப்படியெல்லாம் பல கான்செப்ட் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எப்படி அல்லாஹ் கூலி தருவான். அந்த மாதிரி உன் மனைவிக்கு நீ கொடுக்கும் பொழுது என்ன மனசில் நினச்சி கொடுக்கணும், இவளுக்கு நம்ம அடிமை வேலைக்காரன் சொல்லி கொடுக்காம அல்லாஹ் வந்து கொடுக்க சொல்கிறான். இறைவன் இதை எனக்கு கடமையாக்கி இருக்கிறான், இது இப்படி கொடுப்பதில் இறைவன் திருப்தி அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான் என்று நினைத்து நீ கொடுத்தால் அது உனக்கு சதகாவாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ குடும்பத்தை கவனிக்காமல் அவன் அலட்சியப்படுத்தக்கூடியவனுக்கு கூட விடலை இந்த மார்க்கம். அவனுக்கு என்ன பண்ணுது, எனக்கு அமைதியாக கொடுறா. அல்லாஹ் யாருக்கு பேசுகிறான், பெண்களுக்கு பேசுகிறாங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வேண்டி. உனக்காக கொடுக்கலாம், எனக்காக கொடு, படைச்சவன் சொல்கிறான் கொடு, நீ கொடுத்தா உனக்கு ஒன்று பார்த்தா நான் தர்றேங்கிறான். அவனுக்கு அக்கறை யார் மேலே, நம்ம மூலமாக கொடுக்க வைத்து அந்த பெண்களுக்கு கொடுக்க வைத்து பெண்களுக்கு உதவி செய்ய வைப்பதற்காக வேண்டி இப்படியான ஒரு அறிவுரையும் அல்லாஹ் வந்து செய்கிறான், நபிகள் நாயகத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். அப்போ குடும்பத்தாரை கவனிக்கிறதுல நன்மை என்று இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லீம் பெண்களே. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதாவது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த அண்டை வீட்டார் விஷயத்தில் நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், தப்பு செய்கிறோம். பக்கத்து வீட்டில் யாருக்கும் நமக்கு தெரியாது, அப்படி தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களை நம்ம சிட்டியில் அப்படி தான் இருக்குது. கிராமங்களில் ஓரளவு தெரிஞ்சு வைத்திருப்பார்கள். நகரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டை வீட்டார் எதுவுமே தெரியாது. ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது, நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற யார், இந்த பக்கத்தில் இருக்கிற யார், அவங்களோட அறிந்து என்ன செய்யணும், ஒரு தொடர்புகளை பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். பழக்கம்னா என்ன, வேறு பழக்கம்லாம் இல்லை, ஏதாவது நல்லது கெட்டது வீட்டில் செஞ்சோம்னா கொடுத்து விடுங்க, வேறு ஒன்றும் வேண்டியில்லை, வேறு ஒன்று பழக்கம் ஏற்படுத்த வேண்டியதில்லை. பழக்காண்டு என்ன செய்கிறீங்க, விசேஷமாக பிரியாணி சமைக்கிறீங்களா, ஒரு கிலோ சமைக்கிறீங்களா, ஒரு அரை கிலோ சேர்த்து சமைச்சிட்டு போங்க, உங்களுக்குன்னு ஒரு கிலோ தேவைன்னு சொன்னால் நம்ம சமைக்கிறோம். அப்போ ஆசன மூக்கு துளைக்கி அவங்களுக்கும் படும், என்னமோ சமைக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள் ஏற்படும். அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு கொடுக்காம சாப்பிட்டோன்னு வைங்களேன், என்னடா அப்படி தின்றாங்க, பக்கத்தில் ஒன்று நம்மளுக்கு கவனிக்க அப்படின்னு மனசு நினைப்பாங்களே இல்லையா. இது வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய அந்த அண்டை வீட்டார், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வழங்குதா, அண்டை வீட்டாரை வந்து நீங்கள் கவனிங்கள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யா நிசால், இது பெண்கள் கையிலான இருக்குது பஞ்சாயத்து. இந்த மேட்ரு ஆண்களுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம வெளியே வந்துடுவோம். இந்த மாதிரி சமையல் கொடுக்குறலாம் பெண்கள்கிட்ட தான் இருக்கும். பெண்களே இது கூப்பிட்டு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா நிசால் முஸ்லிமாத், முஸ்லீம் பெண்களே, லா தஹ்கிரன்ன ஜாரத்துல் ஜாரத்திஹா, உங்கள் அண்டை வீட்டுக்காரர் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பொருளையும் அற்பம் நினைக்காதீங்க. பெரிய பெரிய உணவு சமைச்சா தான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு சாதாரண ஒரு அல்வா, கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ தான் அல்வா வந்துருக்குது, 100 கிராம் கொடுங்க. பெரிய 5 கிலோ வாங்கி கொடுங்க அவசியம் கிடையாது, நிறைய இருந்து நிறைய கொடுங்க. நிறைய இல்லாட்டா கூட எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, உலக பிரிசன ஷாத், ஒரு ஆட்டினுடைய ஒரு கால், ஆட்டுடைய கால் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு குழம்பு வைக்கிறீங்க. இதில் என்ன இருக்குங்க, இறைச்சி இருக்கா, ஒன்றும் கிடைக்காது, காலுடைய வாசனை தான் இருக்குமே தவிர என்ன இருக்காது, அதை திங்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இருந்தாலும் பரவாயில்லை, அதில் ஒரு டம்ளர் கொடுத்து விடுங்க சூப்பை, ஒரு சூப்பு போட்டாலும் கூட அதில் கொஞ்சம் கொடுத்து விடுங்கன்னு சொல்லுது. அப்போ இப்படியான ஒரு விஷயங்கள் இருந்தாலேயே எப்படிப்பட்ட ஒரு சமூகம் உண்டாகி போயிடும். செத்து கிடந்தால் கூட அண்டை வீட்டுக்காரர் தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம எப்படி இருந்த உலகம் போயிடுச்சு, பக்கத்து வீட்டில் வந்து செத்துட்டான்னு சொன்னால் அந்த வீட்டில் போனோம் செத்து போய் நாத்தம் வந்தால் தான் அங்கே ஒருத்தன் செத்துட்டான்னு தெரியுமே தவிர, அண்டை வீட்டில் உள்ளவன் வந்து நடமாட்டத்தை காணாமல், என்ன காணாமல், யார் இருக்கா, என்ன போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தனையும் காணாமல் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லை. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அண்டை வீட்டாரை வந்து அவ்வளோ கவனிக்க சொல்லுகிறது. இன்னும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாசால ஜிப்ரீல் யூசினி பில்ஜார், ஜிப்ரீல் வந்து அண்டை வீட்டாரை கவனி, அண்டை வீட்டாரை கவனி, அண்டை வீட்டாரை கவனி எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். எந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா, இப்படி சொல்கிறத பார்த்தா அந்த சொத்துக்கு வாரிசாக்கிடுவாங்க போல இருக்க என்று நான் நினைக்கும் அளவுக்கு. அண்டை வீட்டாரை கவனின்னா கடைசியில் சொத்துலையும் பங்கு கொடுன்னு சொல்லிடுவாங்க போல இருக்க, அப்படி அல்லாஹ் சொல்லிடுவான் போல நான் நினைக்கும் அளவுக்கு ஜிப்ரீல் அவர்கள் எனக்கு அண்டை வீட்டாரை பற்றி வலியுறுத்தி கொண்டே இருந்தார். அப்போ அண்டை வீட்டாருக்கு வந்து சொத்துல பங்கு கொடுன்னு சொல்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்லித்தருது. அப்போ இது எல்லாத்தையும் இப்படி மொத்தமாக கூட்டி கழிச்சு பாருங்கள், எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி கழிச்சு பாருங்கள். தாயை கவனி, தந்தையை கவனி, அண்ணனை கவனி, தம்பியை கவனி, அனாதையை கவனி, ஏழையை கவனி, முதியோரை கவனி, கைதிகளை கவனி, அது மாதிரி வந்து அடிமைகளை விடுதலை செய்கிறது கவனி, இப்படின்னு ஒன்று ஒன்றா அண்டை வீட்டாரை கவனி, இப்படி ஒன்று ஒன்றையாக வச்சு பார்த்தோம். இது எல்லாமே ஆன்மீகத்தை சொல்லி தரும் பொழுது இது மாதிரியான ஒரு சித்தாந்தம் உலகத்துக்கு தேவையானது சொல்ல முடியுமே தவிர, வேறு வேறு இது மாதிரி வந்து ஆன்மீகத்தை சொல்லி சுரண்டி ஏமாற்றி ஃப்ராட் பண்ணக்கூடிய தன்மை இந்த மார்க்கத்தில் கிடையாது. அப்போ இது மாறக்கூடிய எல்லா விதமான வாசலையும், பொருளாதாரத்தை வைத்து மாறக்கூடிய எல்லா விதமான வாசலையும் இந்த மார்க்க இணைஞ்சிருக்கு, அடைத்திருக்கிறது. இது ஒரு வகை. அடுத்த என்னென்னு கேட்டால், இது 2 காரணம் சொல்லியாச்சு. ஒரு காரணம் என்னென்னு கேட்டால், இந்த மார்க்கத்தில் மாற்றத்துக்கு தேவையில்லை, காரணம்
நம்ம சக்திக்கு உட்பட்டு செய்ய சொல்கிற ஒரு மார்க்கம், சக்திக்கு மீறி எதையும் சொல்லாது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த காசு தான் பஞ்சாயத்து எங்கேயுமே. பொருளாதாரத்தை வச்சு தான் என்ன செய்கிறான், இந்த மதத்தை சொல்கிறவன், கட்சி நடத்துகிறவன், இயக்கம் நடத்துறது எல்லாம் காசுக்கு தான். ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறா எதுக்காக வேண்டி, முதலமைச்சர் அவர் எதுக்காக வேண்டி, எதிர்கட்சியாக இருக்கிறது எதுக்காக வேண்டி, எல்லாம் சம்பாதிக்கிறது தானே. எல்லாருமே பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மதம் அது மாதிரி இருக்குமோன்ற நினைப்பு மக்களுக்கு வருகிறது. அப்படி நடந்து கொண்டும் இருக்கிறார்கள். அது இங்கே கிடையாது. இங்கே கடவுள் பெற சொல்லி ஏமாற்ற முடியாது, கடவுளுக்கு தேவையில்லை, கடவுளுக்கு கொடுக்குற அல்லாவுக்கு கொடுக்குற ஏழைக்கு கொடு, எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை என்ற மாதிரியான ஒரு பூஜை கட்டணம் கிடையாது. பள்ளியாசலில் தொழுகை கட்டணம் இருக்குதா, சிறப்பு கட்டணம் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. கியூ நின்று வரணுமா? ஒன்றுமே கிடையாது. முதல் மரியாதை இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உங்கள்கிட்ட பணத்தை எதிர்பார்க்குற மார்க்கம் இது கிடையாது. சொல்லப்போனால் உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் செஞ்சாக வேண்டிய கடமையை ஆன்மீகத்தின் பெயரால் இந்த மார்க்கம் உங்களுக்கு சொல்லுது, அவ்வளோதான். உங்கள் அப்பனை உங்கள் ஆத்தாவை கவனிக்கிறத சொல்கிறது என்ன, இதில் அல்லாவுக்கு என்ன இருக்குது? உங்கள் நன்மைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இன்னும் சொல்ல போனால் அதில் சுயநலம் கூட இருக்கிறது. ஏன் தாய் நான் கவனித்தா என் பிள்ளை என்ன கவனிப்பான்? அப்படி பாருங்களேன், சிந்திச்சு பாருங்களேன். தாய் நீ கவனிக்கவே இல்லை, அப்போ உங்கள் பிள்ளை கவனிச்சுட்டே இருப்பான். இவன் அப்பனை கவனிக்கல, ஆத்தா கவனிக்கல, இவனை நம்ம அதே மாதிரி நடத்துவோம். உங்கள் பிள்ளை உங்களுக்கு கவனிப்பானா இல்லை? நீங்கள் ரோல் மாடலாக இருக்கிறீங்க. அப்போ அவன் கவனிச்சு நம்மளை செஞ்சுட்டு விட்டு போயிடுவான். அப்போ அந்த தாயந்தேரை கவனித்தன் என்ற கான்செப்ட் தாயந்தைக்கு நன்மை மட்டுமில்லை, நமக்கு நன்மை. தாயந்தேரை ஒழுங்காக கவனிச்சோமே ஆனால் நமக்கு இதே மாதிரி தள்ளாத வயசு அடையுமே என்ன செய்வான், அவனுக்கு மனசில் பதிஞ்சிடும். நம்ம தாயையும் தந்தையை கவனிக்கிறத பார்த்துட்டு பிள்ளைக்கு என்ன செய்யும், ஓ அம்மா அப்பாண்டா இப்படி கவனிக்கணும் போல இருக்குது, நம்ம அப்பா எப்படி கவனிக்கிறாங்க, எவ்வளோ மரியாதை நடத்துகிறாங்க, எப்படி தேவையான வாங்கி கொடுக்குறாங்கன்னு மனசில் பதிஞ்சிட்டு வைங்க. அது எந்த பல்கலைக்கழகத்திலையும் சொல்லிக் கொடுக்காத ஒரு பாடம். அது இந்த குழந்தையாக இருக்கும்போது உங்களை பார்த்து மனசில் உட்கார்ந்த ஒரு கருத்து, அந்த கருத்து உட்கார்ந்துருச்சின்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் தள்ளாத வயசில் இருக்கும்போது அந்த குழந்தை என்ன செய்யும், உங்களை அதே மாதிரி தூக்கி நீங்கள் எப்படி தாயந்திர தாங்கினீங்களோ உங்களை தாங்கும். அப்போ உனக்கு நன்மையை தானே பால சொல்லித்தர்றான். இந்த பொருளாதாரத்தை செய்கிறது தாயந்தையை கவனிக்க சொல்கிறதுல கூட உனக்கு தான் நன்மை இருக்குது. இப்படியான ஒரு விஷயத்தை நான் பார்க்குறோம். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், மதங்களில் என்னை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மதங்களோ சித்த எல்லாமே அதிகமாக மதங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டால், மனிதனுடைய அறிவை மழுங்க செய்து அவனை மூடனாக ஆக்கி, அவனை சிந்திக்க விடாமல் ஆக்கி, அவனை ஒரு விதமான போதையில் ஆழ்த்தி வைத்திருக்கிற காட்சி நம்ம பார்க்குறோம். எல்லாருமே எந்த மதமும் இதில் விதிவிலக்காக நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா விதமான மோசடி ஏமாத்துறது பூராவுமே ஒரு அடிப்படையாக வைத்திருக்கிற பார்க்குறீங்க. இஸ்லாம் அதில் கவனம் செலுத்துது. அது மாதிரி இந்த மார்க்கமும் சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், எந்த அளவுக்குலாம் இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஜோசியம், ஜாதகம் இந்த மாதிரிலாம் சொல்கிறான் மனுஷன். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் போய் என்ன செய்கிறான், நான் இந்த கருத்தை செய்யலாமா, அவன் மை போட்டு பார்க்குறேங்கிறான், அல்லது வெத்திலையில் வச்சு பார்க்குறேங்கிறான், அல்லது கைரேயை கொண்டா பார்க்குறேங்கிறான், அல்லது கிரகத்தை கொண்டாதுன்னு சொல்கிறான், ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்குறான், அல்லது காலண்டர் எடுத்துக்கிட்டு எந்த சகுனம் எங்கே இருக்குது, வடக்கையா தெற்கையான்னு என்ன செய்கிறான் பார்க்குறான். இந்த மாதிரி எல்லாம் என்னத்தையோ சொல்லி நம்மளை ஒரு மாதிரியாக போதையில் ஆக்கி அவன் சொல்கிற அவனுக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரியும் அவனுக்கு கடவுள் தன்மை இருக்குங்கிற மாதிரி கொண்டு நிப்பாட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இன்னும் சில பேர் என்ன செய்கிறான், ஒரு கஷ்டம் நஷ்டம் துன்பங்கள் ஏற்பட்ட உடனே எங்கே போகிறான், துன்பம் ஏற்பட்ட எங்கே போகிறான், உடனே ஒரு சாமியார்ட்ட போயிடுறான், ஒரு மத குருட்ட போயிடுறான். அவர் என்ன செய்கிறாரு, நல்லபடியாக இருப்பேன் இப்படின்னு சொல்லுவார். அவன் நம்பிட்டு வந்துடுறான். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அவன் நம்பிட்டு வந்தாலும் ஒரு அறிவாளி வெளியே இருந்து பார்க்குறான், என்னடா இதுவன் ஒரு மனுஷன், அவன் கஷ்டம்னு சொல்லி வர்றான், இப்படின்ட்டு இது என்ன செய்யும், இப்படி கையை காட்டுறான், இது எப்படி அவனுக்கு மாற்றேன், இவன் மனுஷன் தானே, இவன் மனிதத்தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறான், இவன்ட்டு என்ன அப்படி பவர் இருக்குது அப்படின்னு வெளி உலகத்துன்னு பார்க்குறான்னா, இவங்களை ஒழிச்சு தான் மதத்தை ஒழிச்சு தான் அப்படின்னு நினச்சிடறான். இந்த மதத்தை என்ன செய்யணும், ஒழிக்கணும். ஏன்னு கேட்டால் ஒரு மனுஷனாக இருந்துக்கிட்டு அவனை மனுஷனுக்கு அப்பாற்பட்டவன் மாதிரியும், இவன் கடவுள் மாதிரியும், இவன் நினச்செல்லாம் செய்கிற மாதிரியும், இப்படி கையை காட்டினா இல்லை பிரச்சனை சால்வ் ஆகிற மாதிரியும் இவன் ஏமாத்துறான், அருளாக சொல்கிறேங்கிறான், நாளைக்கு நடக்கலாம் தெரியுங்கிறான். இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது மனிதனுடைய அறிவை மழுங்க செய்கிறது. அறிவை மழுங்க செய்கிற காரியத்தை எல்லாரும் செய்யும் பொழுது இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அறிவை மழுங்க செய்கிறது இடம் கொடுக்கவே இல்லை. நீ அறிவாளியாக தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். மற்ற எந்த விஷயத்தில் நீ மைனஸ் ஆனாலும் பரவாயில்லை, நீ அறிவை கொண்டு தான் சிறந்தவன். உன் அறிவை எந்த இடத்துல அடகு வச்சிடாதுன்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் இஸ்லாத்தில் மாத்திரம் தான் இருக்குது. அந்த சித்தாந்தத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்து அது மாற வேண்டிய வகையில் இருக்குதா, இந்த உலகத்தில் உள்ள பகுத்தறிவாளர்களுடைய சித்தாந்தம் மாற வேண்டி இருக்குதா என்பதை பார்க்கலாம். அஸ்ஸலாமு